जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये। श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः। नमः परस्मै पुरुषाय भूयसे सदुद्भवस्थाननिरोधलीलया गृहीतशक्तित्रदयाय देहिनाम् अन्तर्भवायामुपलक्ष्य वर्त्मने भूयो नमः सद्वृजिनच्छिदे सताम् असम्भवायाखिलसत्त्वमूर्तये पुंसं पुनः पारमहंस्याश्रमे व्यवस्थितानामनुवर्ग्यदासुषे नमो नमस्ते वृषभाय सात्वतां विदूरकाष्ठाय मुहुः निरस्तसाम्यातिशयेन राधसा स्वधामनिब्रह्मणि नमस्यते नमः। यत्कीर्तनं यत्स्मरणं यदीक्षणं यद्वन्दनं यच्छवनं यदर्हनं लोकस्य सद्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। विचक्षणाय चरणोपसादनात् संगं विदस्योभयतोऽन्तरात्मनः विन्दन्ति हि ब्रह्मगतिं गतक्लमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। तपस्विनो दानपरायशस्विनः मनस्विनो मन्त्रविदः सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विना यदर्पणं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः। किरातभूनन्ध्रपुलिन्दपुर्कसाः आभीरकङ्कायमनार्खसादयः येन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुद्ध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। स एष आत्मात्मवतामधीश्वरः त्रयीमयो धर्ममयस्तपोमयः गतव्यलीकैरजशङ्करादिभिः वितर्क्यलिङ्गो भगवान् प्रसीदताम्। श्रियः पतिर्यज्ञपतिः प्रजापतिः धियं पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्चेत् अन्धकवृष्णिसात्वताम् प्रसीदतां मे भगवान् सतां गतिः। यदङ्घ्रभिध्यानसमाधिभूतया धियानुपश्यन्ति हि तत्त्वमात्मनः वदन्ति चैतते कवयो यथारुचं स मे मुकुन्दो भगवान् प्रसीदताम्। प्रचोदिता येन पुरा सरस्वती वितन्वतारस्य सतीं स्मृतिं हृदि स्वलक्षणा प्रादुरभूत् किलास्यतः स मे ऋषीणां वृषभः प्रसीदताम्। भूतैर्महद्भिर्येमाः पुरो विभुः
भगवान् वचांसि मे। नमस्तस्मै भगवते वासुदेवाय वेधसे पपुर्ज्ञानमयं सौम्या यन्मुखं गुरुहासवम् एतदेवात्मभूराजन्मे नारदाय विपृच्छते वेदगर्भोऽभ्यधात् साक्षात् यदाह हरिरात्मनः। परम पुण्यमान गंगा तीरत्तिले परम भागवतोत्तमराने परीक्षित चक्रवर्ती की ब्रह्मनिष्ठालाने शिवाचार्याल अभय प्रदान पण्णि कवलपडाद राजन्ने ஒரு முகூர்த்தம் போரும் பகவானுடைய அனுகிரகத்தை அடையிறதுக்கு இகம் பரம் எல்லா க்ஷேமத்தையும் அதனால அடைஞ்சுடலாம் கட்டுவாங்கன்னு ஒரு ராஜா சூரிய வம்சத்துல வந்தவர் गंगा तीरम வந்து ஒரு மணி நேரம் மிச்சமிருக்க ஆயுஷ்னு தெரிந்தவர் साधु संगத்தை அடைஞ்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணி புண்ணிய கதாசிரவணம் பண்ணி ஒரே முகூர்த்தத்திலே பிராப்தவான் அபயம் ஹரி அவர் எல்லா க்ஷேமத்தையும் அடைஞ்சார். ராஜன்னே உங்களுக்கு 7 நாட்கள் இருக்கு. தவாப்பேதரிஹி கௌரவ்யா சப்தாகம் ஜீவிதாவதி. ஆச்சாரியன்ட்ட போனா அப்படி நமக்கு அபயம் கொடுப்பார். ஆச்சாரியனை போல பகவானை போல அபயம் கொடுக்கிறவாள் 3வது பேர் லோகத்தில் கிடையாது. லோகத்தில் எல்லாருமே பயத்தை தான் கொடுப்பார். எங்கே போனாலும் எதை பற்றி பேசினாலும் கடைசியில் மீறது என்னன்னால் பயமும் கவலையும் தான். ஆனால் பகவான் இடத்துல போனோமானா ரங்கநாதன் அபயம் கொடுக்கிறார். அந்தந்த க்ஷேத்திரங்களிலே அபய வரத முத்திரையோடு கூட பகவான் நமக்கு மனசில் உள்ள கவலையெல்லாம் போக்குறார். எல்லாத்துக்கும் மேலே ஆச்சாரியன் பகவான் கூட அந்த பக்தியை வச்சு அந்த பிம்பத்திலே பகவான்கிற பாவனையோட ஆலயத்தில் பார்க்குறவாளுக்கு மனசாந்தி ஏற்படும். ஏதோ ஒரு ஸ்டாச்சு தானேன்னு பார்க்குறவாளுக்கு அந்த சாந்தி கிடைக்குமான்னு தெரியாது. வரதராஜன், ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன் அந்த பாவனையோட நம்ம பெரியவாள்லாம் எப்படி கொண்டாடி இருப்பாள் இந்த மூர்த்தியை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு கூட பகவான் தான் இது நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கார் அர்ச்சாவதாரமாயின்னு அந்த பாவனையோடு செஞ்சால் மனசாந்தி அந்த அபயம் நமக்கு உணர முடியும். அதை விட இன்னும் உயர்ந்தது ஆச்சாரியன். கோவிலுக்கு இவன் பிரயாசப்பட்டு போகணும், அந்த பகவானை அந்த பாவனையோடு கூட பார்க்கணும். கொஞ்சம் அதற்கு பக்தி ஞானங்கள் வேணும். ஆனால் ஒன்றுமே தெரியாத இருந்தாலும் ஆச்சாரியனுடைய கிருபைக்கு பாத்திரம் ஆகிட்டாரானால், ஆச்சாரியன் அபயம்னு சொல்லிவிட்டாரானால், அபயம் ஹரிம் அப்படின்னு சொல்லிவிட்டாரானால் மனசுக்கு அப்படி ஒரு பயமின்மை ஏற்படுறது. அபயம்னு அவர் சொன்னாலே அந்த சொல்லுல நமக்கு உடனே மனசுக்கு ஒரு பெரிய சாந்தி ஏற்படுறது. அதுதானே வேணும். எல்லாம் இருக்கு இன்னைக்கு, ஆனால் அந்த சாந்தி தான் இல்லை. அந்த சாந்தி பகவானையும் பகவானை அந்நிய சாதுக்களையும் ஆசிரியச்சாதான் கிடைக்கிறதாக இருக்கு. ஆனால் ஜனங்களோ அது தெரியாத அதை ரெண்டையும் தவிர்த்து வெளியில் தேடிட்டு இருக்கு அந்த சாந்தியை. எங்கே போனால் கிடைக்கும் சாந்தி? சினிமா பார்த்தா கிடைக்குமா? பார்க்குக்கு போனால் கிடைக்குமா? எங்கேயாவது ஊரை சுற்றினா கிடைக்குமான்னு நினைக்கிறதே தவிர பகவான் இடத்துல வருவோம், சாதுக்கள் இடத்துக்கு வருவோம். அவள் சொல்லித்தரா போல அந்த நாமத்தை 2 தடவை சொல்லுவோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரங்களை படிப்போம். அவர்கள் சொல்கிற கதையாவது மௌனமாக இருந்து மனசு வச்சு கேட்போம். அப்படின்னா தான் கிடைக்கிறது சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதம் திரும்ப திரும்ப சாந்தி தான் நமக்கு பெரிய லாபம்னு சொல்கிறது. சாந்தி சமிருத்தம் அமிர்தம். சாந்தி தான் பெரிய சமிருத்தி, சாந்தி தான் பெரிய அமிர்தம். அதுதான் அடைய வேண்டியது. ஜீவனுடைய லட்சணமே சாந்தம்தான். ஆனால் அதை தொலைச்சுட்டு, அந்த லட்சணத்தை சுரூபத்தை தொலைச்சுட்டு அழிஞ்சிருக்கு இந்த ஜீவன். அதற்கு அபயங்கிறது ஆச்சாரியனிடத்திலேருந்தும் பகவானிடத்திலேருந்து தான் கிடைக்கிறதாக இருக்கு. கங்கை கரைக்கு ரொம்ப கவலையோடு கூட சாபம் ஏற்பட்டுள்ளதே. ரிஷிகுமாரனுடைய சாபம் 7ஆம் நாள் மரணமாச்சே, தட்சக தம்சம்னு பிராமண சாபம்னு கவலைப்பட்டு இருந்த ராஜா, அம்மா உபயாதம் பிரதியந்து விப்ராக கங்காச்சதேவி திருதச்சித்தமேசே
நான் கங்கையை நம்பி வந்திருக்கேன், சாதுக்களை நம்பி வந்திருக்கேன், கங்கை கைவிட மாட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சாதுக்கள் கைவிட மாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நம்பி வந்திருக்கேன். என் கோபாலனே மனசுல நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு அபயம் கொடுக்கணும்னு ராஜா கதறிட்டு வந்தவருக்கு ராஜனே 7 நாள் என்னத்துக்கு, உனக்கு 1 மணி நேரம் போரும் க்ஷேமத்தை அடைய அப்படின்னு எடுத்ததுமே சுகருடைய வாக்கு. வரம் முகூர்த்தம் விதிதம் கடேத ஸ்ரேயசேயதா கட்வாங்கோ நாம ராஜரிஷி. அந்த உபமானத்தோடு கூட உதாரணத்தோடு கூட ஆச்சாரியன் நமக்கு மனசுக்கு எப்படி சொன்னா ஹிதமாக இருக்குமோ. அதனாலதான் ஆச்சாரியால் சுகாச்சாரியால் அப்படின்னு சொல்றது. சுகர்னு வெறுமனே பொட்டில் அடித்தா போல பேர் சொல்றது இல்லை, சுகாச்சாரியால் அப்படின்னு தான் சொல்றது. பழைய கால சம்பிரதாய பிரவச்சனங்களில் சுகர்னு பேர் கூட சொல்ல மாட்டா. ஆத்மநாம குருவர் நாமன்னு சில பேருடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதனால ஆச்சாரியன் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னா அவ பாகவதம் சொல்றதுலேருந்து சுகாச்சாரியால்னு கேட்குறவா தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஆச்சாரியால்னு சொன்னால் நமக்கு உடனே ஆதிசங்கர பகவத் பாதாலேருந்து ஞாபகத்துக்கு வருவா. வைஷ்ணவாளுக்கு அவாவாளுடைய ஆச்சாரியால் ஞாபகத்துக்கு வருவா, ராமானுஜாச்சாரியா. மத்வாளுக்கு மத்வாச்சாரியால் ஞாபகத்துக்கு வருவா. ஆனால் பாகவதத்தில் ஆச்சாரியால்னு சொல்றதுலேருந்து சுகாச்சாரியால் அவர் தானே இப்போ ஆச்சாரியா. பாகவதம் சொல்றா ஆச்சாரியார் எல்லாருக்கும் முன்னாடி ஆச்சாரியர் ஆதிசங்கரர். மத்வர் ராமானுஜருக்கும் முன்னாடி ஏற்பட்டவர் ஆதி ஆச்சாரியர் அப்படின்னு சொல்றது ஆச்சாரியா. ஏன்னா காலம் முன்னாடி இருக்கு, 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷமா இருக்கு ஆதிசங்கர பகவத்பாதாலோட காலம். அவருக்கு முந்தி அப்படின்னு சொன்னா வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் அப்படிதான் வரால் ஆச்சாரியா. அதனால இந்த ஆச்சாரியாளுங்கிற சொல்லு கூட வியாசர் சுகர் அவள்கிட்டேருந்து அப்புறம் ஆதிசங்கரருக்கு வந்திருக்கு. ஆனால் ஆதிசங்கரருக்கு நிலப்பற்று போயிட்டார் ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அத்வைதிகளுக்கு உடனே ஆதிசங்கர பகவத்பாதா ஞாபகத்துக்கு வருவா. ஆனால் அவருக்கு முன்னாடி இருக்கிறவாளையும் மறக்கக்கூடாது. முன்னாடி இருக்கிறவாளையும் அவர் இல்லாமல் இவர் இல்லை. எப்படி ஒரு அப்பா இல்லாத பிள்ளை இல்லையோ அதுபோல ஒரு ஆச்சாரியன் இல்லாத அடுத்த ஆச்சாரியன் இல்லை. அதனால அந்த சுகாச்சாரியா அப்புறம் அவர்கிட்டேருந்து வந்த தலைமுறையில் வந்து ஆதிசங்கர பகவத்பாதா ஆச்சாரியால் அப்படின்னு தான் சொல்றது. பழைய கால சம்பிரதாயத்தில் பிரவச்சனங்கள்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆச்சாரியால் அப்படின்னு சொல்லுவா. அபயம் அப்படின்னு கொடுக்குறது யார் கொடுப்பாள்? ஆச்சாரியன் தான் கொடுப்பா. அதுவும் உதாரணம் சொல்லி கட்டுவாங்கன்னு ஒரு ராஜா இருந்தான். ராஜன்னே இதே கங்கை கரைக்கு வந்தான் பயத்தோட கூட. 1 மணி நேரம் தானே இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டு வந்தான். ஆனால் இங்கே இருக்கிற சாதுக்கள் கங்கை கரையில் நீ கவலைப்படாத ராஜன்னே 1 மணி நேரம் போதும் மனசு வச்சு பகவானே புண்ணிய கதாசிரமணம் நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்னு சொல்லி இதே கங்கை கரையில அவருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தி கொடுத்தாள் சாதுக்கள். அதனால சாதுக்கள் இருக்கால் புண்ணிய கதாசிரமணம் இருக்கு, சிரவணங்கிற பெரிய மார்க்கம் இருக்கு, பகவத்குணம் இருக்கு, நாம சங்கீர்த்தனம் இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு இருக்கு. 5000 வருஷம் முன்னாடி சொன்ன அந்த சுகாச்சாரியாலோட வாக்கு இன்னைக்கும் இருக்கு. எதுல இருக்குன்னா அந்த புஸ்தகத்தை எடுத்ததானே இருக்கு. அதையே தொடாமலே வச்சுட்டு இருந்தோமானா எங்கேருந்து நமக்கு அபயம் கிடைக்கும்? பாகவதத்தை எடுத்து பிரிச்சோமானா எல்லா கவலைக்கும் சமாதானம் இருக்கு. சோகமோக ஜராபஹா சோகமோக பயாபஹா அப்படின்னு 2 பாடம் பாகவதத்துல. மனசுல உள்ள பயங்கள்லாம் போயிடும், ஆனால் மனசுல உள்ள சோகங்கள்லாம் போயிடும், மோகங்கள்லாம் போயிடும்னு பாகவதம் ஆரம்பமே வியாசர் எழுதினதுமே இந்த பலனை சொல்றா. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் நம்ம ஸ்ரீரங்கம் தேவயஜன ஆசிரமத்தில் மாதம் நடந்துட்டு வருது. அதில் பாகவதம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். 3-4 பாகவதமாக இப்போது தித்தீய ஸ்கந்தம் வரைக்கும் போன சப்தாகத்தில் சூத சௌனக சம்வாத அத்தியாயத்தோட முடிஞ்சு 3ஆவது அத்தியாயத்தோட காமியஷ்டி பிரகரணம்னு பேர். 2ஆவது ஸ்கந்தம் 3ஆவது அத்தியாயத்துக்கு காமியஷ்டி பிரகரணம்னு பேர். வேதத்தில் பெரும்பாலும் 82 பிரஷ்னங்கள்ல 78 பிரஷ்னத்துக்கு மேலே கர்மகாண்டம் தான். நீ என்ன பண்ணினியானா இந்த தேவத்தை ஆராதிச்சு இது மாதிரி விஷ்டிகள் பண்ணியானா உனக்கு இந்த க்ஷேமம் ஏற்படும்னு எடுத்ததுமே சும்மா உட்காருன்னா யாரும் உட்கார மாட்டான். அதனால துருதுருன்னு இருக்கிறவனே நல்ல காரியங்களில் அவனை திருப்பி விடலாம். ஏதாவது ஒரு செய்யணும்னு சொன்னால் துளசி எடுத்து ஆகி கேசவா நாராயணான்னு சொல்லி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி ஏதோ செய்யணும் உனக்கு அவ்வளோதானே. இது மாதிரி செய்யணும் ஒரு கர்மால பிரவருத்தியை ஏற்படுத்தி ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறவால் அந்த கர்மாவை செய்ய வேண்டியது. அந்த கர்மால பிரவர்த்திச்சு கொடுத்தோமானால்
வேதம் சொன்ன கர்மா செய்ய செய்ய அனாவசிய காரியங்கள் குறையிறது, அனாவசியமான வியாபாரங்கள், இந்திரிய வியாபாரங்கள் குறையிறது. அப்புறம் அந்த கர்மாவினாலேயே சித்த சுத்தி ஏற்பட்டு இந்த கர்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? பக்தி ஞானம் தான். கர்மாவே பிரயோஜனங்கிறது ஒரு நிலை. அப்புறம் அந்த கர்மாவினால அடைய வேண்டியது பக்தி ஞானம், வைராக்கியங்கள். அது அடுத்தடுத்து சிந்திக்க அப்புறம் சும்மா உட்கார்றதுங்கிறது அப்புறம் மணிக்கணக்கானாலும் சும்மா உட்காந்து ஜபம் பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ இந்திரியங்களை ஒரு வழிபடுத்துறதுக்காக ஏற்பட்டது தான் வேதோக்தமான கர்மாக்கள். அங்கே எங்கே திரிஞ்சுன்னு இருக்கிற கரிகட்டு திரிஞ்சுன்னு இருக்கிற மாடு போல இருக்கிற இந்த இந்திரியங்களோடைய ஜீவனை ஒரு கட்டுக்குள்ள ஒரு கொட்டிலுக்குள்ளே கொண்டு வந்து அதை சமாதானப்படுத்துகிறா போல யோகங்களோ கர்மங்களோ அதுக்காக ஏற்பட்டது. அந்த கர்மானுஷ்டானங்கள் வெறுமனை செய்ய மாட்டான் யாருமே. பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோப்பி பிரவர்த்ததேன்னு காரணம் இல்லாத பைத்தியம் கூட ஒரு காரியம் செய்யார். ஏறி சொத்து மேலே ஏறி உட்கார் ஒரு பைத்தியம் மாதிரி ஏதோ செய்யறானேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பைத்தியத்துக்குள்ள ஒரு சங்கல்பம் இருக்கும், இதில் ஏறி உட்காண்டா ஏதோ கிடைக்கும் அப்படின்னு அது நினைக்கிறது. கிடைக்கிறதாங்கிறது அது அப்புறம். அந்த சங்கல்பம் இல்லாத அந்த காரியத்தில் அது ஈடுபட குரங்கு மாதிரி மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா அது ஏதோ ஒரு சங்கல்பம் தானே அவனை ஆட்டி வைக்கிறது. சங்கல்பம் தானே எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கிறது. அதனால தான் கர்மாலையும் சங்கல்பம் எடுத்ததுமே நம்ம பார்த்த சமஸ்தேன்னு. ஏன்னா சங்கல்பம் தான் ஒரு காரியத்தை நடத்திட்டு போகிறது. அதனால அந்த சங்கல்பம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு உனக்கு இந்த தெய்வத்தை ஆராதிச்சா இன்ன கிடைக்கும், இந்த தெய்வத்தை ஆராதிச்சா உனக்கு இன்ன கிடைக்கும்னு வேதம் வல்லமுள்ள குபேரன்லேருந்து ஆரம்பித்து எல்லா தேவதையினுடைய உபாசனையும் சொல்லியிருக்கு. குபேராய வைஸ்ரவனாய மகாராஜாய நமஹா. குபேர பலி, அதான் அந்த பலியில் உள்ள மந்திரத்தை தான் நம்ம கற்பூர காட்டுறதே சொல்கிறோம். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. உபாசனாண்டியில் செய்யக்கூடிய சில பலிகள் இருக்கு. சர்ப்ப பலி இத்தியாதி பலிகளில் குபேர பலின்னு ஒன்று இருக்கு. அந்த குபேர பலியில் உடையதான மந்திரம் இது. எல்லா தேவதையினுடைய பிரசாதமும் ஜீவனுக்கு வேணும். தெய்வ பலம் தான் நம்மளை வழி நடத்திட்டு போகும். அந்த தேவதா பிரசாதத்தை அடையிறதுக்காக வேதம் சில அந்தந்த தேவதைக்கு தகுந்த உபாயங்களை சொல்லியிருக்கு. இன்னும் பண்ணினியானா இந்த தேவதையினுடைய பிரசாதம் உனக்கு கிடைக்கும்னு. அதுதான் பெரும்பாலும் வேதத்தில் இருக்கு. கான்மேஷ்டி பிரகரணம்னு பேர். அதுதான் இந்த பாகவதம். ஏன்னா இது வேதத்தினுடைய சாரம்னா வேதத்தில் உள்ள எல்லாமே இருக்கணும். ஒரு மரத்தினுடைய பழம்னு சொன்னால் மரத்தில் உள்ள எல்லா எசன்ஸும் அந்த பழத்துக்குள்ளே இருக்கணும். அதுபோல வேதமாகிற விருட்சத்தில் பழுத்த பழம் பாகவதம் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இல்லாததை ஒன்றையும் வேதத்துக்கு விரோதமாக ஒன்றையும் பாகவதத்தில் தேடக்கூடாது. இது வேண்டாதது அனாவசியம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வேதமாகிற விருட்சத்தில் பழுத்த பழம்னே வியாசர் ஆரம்பிக்கிறார். நிகம கல்பதரோஹோ கலிதம் பலம் அப்படின்னு சொன்னதுனால வேதத்தில் சொன்ன அந்த விஷயங்களை ரொம்ப விஸ்தரிக்காம சுருக்கமாக இங்கே இந்த அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் 2ய ஸ்கந்தத்தில் பிரம்மவர்ச்சசகா வஸ்து யஜேதம் பிரம்மணஸ்பதிம் இந்திரமிந்திரிய காமஸ்து பிரஜா காம பிரச்சேதசம். இப்படி ஒருத்தர பிரஜாபதினு இப்படி ஒரு தேவதையை ஆராதிச்சா ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ராஜன்னே, அவர் ஆராதிச்சையானா இத்தனை தேவதைகளை ஆராதிச்சதுனால கிடைக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கும். இத்தனை தேவதைகளை ஆராதிச்சாலும் கிடைக்காததெல்லாமும் கிடைக்கும். இதுக்கு மேல உள்ளதான பரமானந்தத்தையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு அகாமஹா சர்வகாமௌவா மோக்ஷகாமௌதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். இந்த பரமபுருஷனை ஆராதிச்சையானால் உனக்கு என்ன கிடைக்காது? அவர் ஆராதிச்சால் கிடைக்காதது ஒன்று உண்டா? எல்லாம் கொடுப்பார் அவர் அப்படின்னு பரமாத்மாவினிடத்திலே அவனுடைய பிரத்யாகரம் மனசை அங்கங்கே அலையிற மனசை தேவதாராதனத்துக்கு கொண்டு வந்து அந்த தேவதாராதனத்திலையும் உயர்ந்த தெய்வம் உருவாயிருப்பா. அவன் கல்பக விருட்சம் அப்பா. தேவதைகள் தேவலோகத்தில் ஒரு கல்பக விருட்சம் வச்சுருக்கா. அது கொடுக்காததெல்லாம் இந்த கல்பக விருட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறார் நாராயணன். ஆரம்பிக்கிறதே நாராயண நம்பூதிரி. அது என்ன மட்டமான கல்பக விருட்சம்? இங்கே குருவாயூரில் ஒரு கல்பக விருட்சம் இருக்கு. அது அந்த கல்பக விருட்சம் கொடுக்காததெல்லாம் கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த கல்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குமே தவிர அந்த கல்பக விருட்சம் தன்னையே கொடுக்காது. இந்த வச்சும்போது அந்த மரம் தன்னையே கொடுக்காது. ஆனால் இந்த கல்பக விருட்சம் தன்னையும் கொடுக்கும் அப்படின்னு குருவாயூரப்பனோட பெருமையை அப்படி ஆரம்பிக்கிறான் நாராயணியத்தில். அந்த கல்பக விருட்சம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 4th 3ய அத்தியாயத்தில் சொல்லி
மேல பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சார் சுகர் அப்படின்னு சொல்ல வர. சூதர்ங்கிற ஒரு பௌராணிகர் நைமிசாரண்யங்கிற க்ஷேத்திரத்திலே சௌனகாதிகளுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்குள்ள அவசரம். சுகர் என்ன சொல்ல வந்தார்னு சூதர் சொல்றதுக்குள்ள சீக்கிரம் அந்த பகவத் குணத்தை சொல்லுங்க. ஏன்னா இந்த காது படைச்ச பையனே பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்காக தான். கண் படைச்ச பையனே ரங்கநாதனை வீதியில வரத்தே தேர்லையும் ஹம்ச வாகனத்திலையும் கல்பவருஷ வாகனத்திலையும் பார்க்கறதுக்காக தானே. ஆலயங்களில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் பாகவதம் படிக்கிறதுக்காக தானே கண். அதில் ஒரு பிம்பத்தை வச்சு அலங்காரம் பண்ணி புஷ்பத்தாலேயோ வஸ்திரபூஷணாதிகளாலேயோ அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்காக தானே இந்த கண். விலேபதோருக்ரமவிக்ரமான்யே ந ஸ்ருண்வதஹ கர்ணபுடே நரஸ்ய ஜிஹ்வா சதீதார்துரிகேவ சூதே ந சோபகாயத்யுருகாய காதாஹ भारः परं पट्टकिरीटजुष्टम् अप्युत्तमङ्गं नमे मुकुन्दं साधुकरुणो कुरुतः सपर्यां हरेर्लसत्काञ्चनकङ्कणोवान् बर्हायिते ते नयने नराणां लिङ्गानि विष्णोर्निरीक्षतो ये पादौ नृणां तौ ध्रुवजन्मभाजौ क्षेत्राणि नानुव्रजतो हरेर्यो जीवञ्छवो भागवतान्ध्रीरेणुं न जातु मर्त्योऽपि लभेत यस्तु. இப்படியெல்லாம் சௌனகாதிகள் பகவத்குணம் கேட்கறதுலே அவளுக்குள்ள ஆவலே இந்த அத்தியாயத்திலே காமிச்சிருந்தா. பகவானை பற்றி பேசி உருகாத ஹிருதயங்கள்லாம் என்ன ஹிருதயம்? அது கல்லு. ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் எத்கிருஹ்யமானே ஹரிநாமதே. ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு சொன்னாலோ கேட்டாலோ உருக வேண்டாமா? மனசு இல்லைல்ல எனக்கு உருகிறதேன்னு சொன்னா உருகினத்துக்கு அடையாளமா கண்ணிலேருந்து நேத்ரோதம் வர வேண்டாமா? மைக்கூச்சல் இட வேண்டாமா? நேத்ரே ஜலம் காத்தருஹேஷு ஹர்ஷா. மைக்கூச்சல் இடுறதும் ஆனந்த பாஷ்பம் வரதும் தானே நீ பகவானை பற்றி மனசுல உனக்கு ஸ்பரிசிச்சிருக்கால் பகவான்கிறதுக்கு அடையா பகவத்குணமோ பகவான் நாம ருச்சியோ பகவானோ ஹிருதய ஸ்பரிசியா ஆயிருக்கால்ங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நேத்ரே ஜலம் ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யக்ருஹ்யமானே ஹரிநாமதே ந விக்ரியேதாத முகே விகாரஹ நேத்ரே ஜலம் காத்ரருஹேஷு ஹர்ஷா. உலகாங்கிதம் ஆக வேண்டாமா? கண்ணால கண்ணீர் விட வேண்டாமான்னு இப்படியெல்லாம் கண்ணீரோட பெருமை ரொம்ப அருமை. ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு குழந்தை அழுதா கூட ராமகிருஷ்ணருக்கு உடனே அழுக வந்துருமா. ஒரு குழந்தை வெள்ளை கட்டியை கொடு சாக்லேட்டு கொடுன்னு கேட்டு அழுதுன்னா ஐயோ இந்த கண்ணீர் அருமையாச்சு, இது பகவானுக்காக விட வேண்டிய கண்ணீராச்சு, இது ஐயோ சாக்லேட்டுக்காக விட்டுருக்கு. இந்த கண்ணீர் கூட அருமை இல்லையா? அது பகவானுக்குன்னு ஏற்பட்டது அவருக்கு தானே கொடுக்கணும், அவருக்குன்னு ஏற்பட்டது அவருக்கு தானே அப்படின்னு ராமகிருஷ்ணர் பிரேமாதிசயத்தில் அப்படி சொல்லுவார். பிரேம பரவசத்தில் அதுதான் இங்கே பாகவதம் சொல்றதுதான் பின்னாடி வந்த பெரியவாள்லாம் சொல்லுவார். நேத்ரே ஜலம் காத்ரருஹேஷு ஹர்ஷா. பாகவதத்தை சொல்லணும். பரீட்சித்து என்ன கேட்டார், சுகர் எப்படி பாகவதம் சொன்னார் அதை சொல்லணும்னு 4வது அத்தியாயம் இந்த சப்தாகத்தில் திவ்ய ஸ்கந்தம். இன்னைக்கு சுகஸ்தவம் மேலே பிரம்மநாரத சம்பாதம் பிரம்மநாராயண சம்பாதம் இதெல்லாம் திவ்ய ஸ்கந்தத்தில் தத்துவ சிருஷ்டிகள் இதெல்லாம் திவ்ய ஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. அப்புறம் திருத்தீய ஸ்கந்தத்தில் விதுர மைத்ரேய சம்பாதம். உத்தவனை கொண்டு மைத்ரேயர்கிட்ட விதுரரை விட சொல்லி பாகவதன் கேட்க சொல்றால் பகவானை சங்கல்பிக்கிறால் அந்த கதையெல்லாம் வரும். வையாசகேரிதிவதஹ தத்வநிஷ்சயமாத்மனஹ உபதாரியமதிம் கிருஷ்ணே ஔத்தரேய சதீம் யதாதி. மனசே வேற விஷயங்கள்லேருந்து விளக்கி பகவானிடத்திலேயே செலுத்தினார் பரீட்சித் ராஜன். உத்தரையினுடைய புத்திரனான அந்த பரீட்சித் ராஜன் சுகாச்சாரியா முன்பு 2-3 அத்தியாயங்கள்ல பகவானுடைய தியானங்களை உபாசனா கிரமங்களை சொன்னார். கேச்சித் சுதேகாந்தர் ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம்னு இப்படி சதுர்புஜம்
பகவானை பற்றி சொல்லி சொல்லி இப்படி சில பேர் தியானம் பண்ணுறா. பாதாளமே தஸ்தி பாதமூலம்னு பூபாதம்னு ஆரம்பிச்சு சில பேர் இப்படி தியானம் பண்ணுறாள் ராஜன்னு முன்னாடி கொஞ்சம் தியானத்தை பற்றி பரிச்சயம் பண்ணினா சுகாச்சாரியா. அதெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ பக்குவத்தில் இருக்காராம் பரீட்சித்ராஜன். பகவானை பற்றி தான் கேட்குறேன், அந்த கதையை தவிர வேற அந்நிய சிந்தனம் இல்லை அப்படின்னு. ஆனால் அது என்னமோ உடனே ஆக முடியும், சொன்ன உடனே மனசு எப்படி ஐகாக்கியம் ஆகுதுன்னா அதுதான் சௌனகாதிகள் சொன்னால் அது சின்ன குழந்தையில விளையாடுற விளையாட்டே கிருஷ்ண விளையாட்டு விளையாடின குழந்தையாச்சே. விளையாட்டுலேயே பால கிரீடனகை கிரீடன்னே கிருஷ்ண கிரீடாம் யாதலே சவை பாலவதோ ராஜா பாண்டவேயோ மகாரதா. எந்த வம்சத்துல வந்தவன்? பகவானே நம்பி இருந்த பாண்டவாளுக்கு பேரன் இல்லையா? பாண்டவேய மகாரதா பால கிரீடனகை கிரீடன்னே கிருஷ்ண கிரீடாம் யாதலே. கிருஷ்ணனிடத்திலேயே குழந்தையிலேருந்து மனசை வச்சவராச்சு. அவர் கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்ததுனால அவருக்கு லோகங்கள்ல அவ்வளவு தூரம் மனசு செல்லல. பெரிய அபூர்வமான ஒரு வைரக்கல்ல ஒருத்தன் பார்த்துட்டான், ஒரு வைர வியாபாரின்னா அவன்கிட்ட போய் வேற ஏதாவது கல்லை காமிச்சா ரசிப்பானா? எந்த வைரத்தை ப்ளூ ஜாக்கருங்கிறான்னு என்னெல்லாமோ சொல்றான். அந்த சத்தியான வைரத்தை பார்த்தவன்ட்ட இந்த கல் எப்படி இருக்கு, இந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? சாதாரணமாக ஊதுபத்தியிலேயே 1000 ரூபாய்க்கு ஊதுபத்தி இருக்கு, 10,000 ரூபாய்க்கு ஊதுபத்தி இருக்கு. கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய்க்கு ஊதுபத்தி இருக்கு. அவன்கிட்ட போய் 10 ரூபா இந்த ஊதுபத்தி எப்படி மணக்கிறது சொல்லும். அந்த ஊதுபத்தியை ரசித்தவன்கிட்ட போய் 2 ரூபா பாக்கெட்டை ஊதுபத்தி ஏற்றி வச்சு இது மணக்கிறதான்னு கேட்டால் அவன் எவ்வளோ தூரம் ரசிப்பான் அவன்? ஏன்னா அவன் 10,000 ரூபா ஊதுபத்தியே ரசித்தவனா. அதை அவன்கிட்ட போய் இதை கேட்கக்கூடாது. அவனா ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த ஊதுபத்திக்கும் பெருமை நமக்கும் பெருமை, நம்மளா போய் கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் பெரிய அனுபவத்தை கண்டவன் அவன். அதுபோல உதாரணத்துக்காக சொல்றேன், அதுபோல கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்த பரீட்சத்துக்கு லோகத்திலேருந்து என்ன கிடைக்கும்? அதை விட சுகம் என்ன கிடைச்சிடும்? பகவான்கிட்ட கிடைக்காத சுகம் லோகத்திலேருந்து அவருக்கு என்ன கிடைச்சிடும்? அதனால அவர் எப்போதுமே மனசை கிருஷ்ணனிடத்திலேயே வச்சிருந்தார். கை காலெல்லாம் அசைய ஆரம்பிச்சதுலேருந்தே குழந்தை விளையாட்டிலேயே அவர் கிருஷ்ண கிரீட பாலகா அப்படியே இருந்த அந்த பரீட்சித்ராஜன் கொஞ்சம் ஏதோ ராஜ்ய விவகாரங்களில் ஈடுபட்டார். 32 வயசு. சம்சாரிகளுக்கு கிரககிருத்தியங்கிறது ரொம்ப அவசியம், செய்ய வேண்டியது. அதுவும் ராஜாவா ராஜகுமாரன் நாய் அந்த வம்சத்தில் வந்திருக்கிறது பெரிய பொறுப்பு. பாண்டவாளுடைய பேரனா இருந்ததுனால திக்விஜயங்கள்லாம் பண்ணார், எல்லாம் பண்ணினார். ஆனால் 32வது வயசுல ஒரு சாபம்னு வந்ததுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார் பந்தையில. அதுதான் நல்ல பரம்பரை. அந்த பக்குவங்கிறதுக்கோட அடையா வையாசகேரி வஜஹா தத்துவ நிச்சயமாத்மனாக தத்துவத்தை நிச்சயம் பண்ணி கொடுத்ததும் அந்த வாக்கை கேட்டுது. உபதாரியமதிம் கிருஷ்ணே ஔத்தரேய சதீம் யதாதி. அவன் உத்தாரியினுடைய பிள்ளை இல்லையா அப்படிங்கிறார் இங்கே வியாசர். ஏன்னா 16 வயசுலேயே இந்த அம்மாவுக்கு தெரியுமா கஷ்ட காலத்தில் பகவானை தவிர வேறு யாரும் துணை இல்லையே. இதோட போல பிரகலாதனை போல அது சின்ன வயசுலேயே பர்த்தாவை இழந்து ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் கர்ப்பத்தில் வந்து தகிக்கிற காலத்திலே அவாளை கேட்போமா இவாளை கேட்போமான்னு நினைக்காம நமக்கு பகவானை தவிர வேறு யாரும் துணை இல்லைன்னு பாஹி பாஹி மகாயோகின்னு தேவ தேவ ஜெகத்பதே இப்படி சூத்திரம் பண்ணவளோட பிள்ளையாச்சே அவன். ஔத்தரேயா சதீம் யதாதி. அவன் மனசை பகவானிடத்துல வச்சு ஆத்மஜாயா சுதாகார பசுத்ரவிண பந்துஷு ராஜ்யே சாமிகலே நித்யம் விரூடம் மமதாம் ஜஹௌ. தன்னுடைய சரீரம் அப்புறம் அந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டதான பத்னி புத்திரன் வீடு யானைகள் அதுவும் ராஜகரங்கள்ல. இப்போ சாமானியனாக இருந்தால் கிரகத்தில் ஒரு மாடு இருக்கும், கொட்டியில் கண்ணுட்டி இருக்கும். ராஜகரத்தில் எத்தனை யானை குதிரைகள் எல்லாம் இருக்கும். ஏன் ஒன்றில் மனசு வச்சுட்டா கூட எடுக்கிறது கஷ்டம். பிரகிருதியில் ஒரு பூச்செடியை வளர்த்து 2 மொக்கு வச்சுருத்தோம்னா போச்சு, மனசு அதில் வச்சுட்டான்னா அப்புறம் அதையே சுற்றி வரும் மனசு. அந்த பூச்செடி அது இலை அந்த மொக்கு நாளைக்கு பூக்குமா நாளைக்கு பூக்குமான்னு ஒரு சின்ன விஷயத்திலேயே மனசு போச்சானா அதையே சுற்றி வருமானா எத்தனை யானைகள் எத்தனை குதிரைகள் எத்தனை ராஜ்யத்தில் எவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டா. ஏதோ கிருஷ்ணனே போகணும்னு உட்காந்துருந்தாருன்னா ஏதோ பழனியில் பிச்சைக்கு ஜட பிரிச்சுன்னு படியில் உட்காந்துருக்கிற அடுத்த வேலைக்கு வழி இல்லாத ஆசாமி இல்லை.
ஏதோ 10 ரூபா கிடைக்குமா 5 ரூபா கிடைக்குமா எல்லாத்தையும் தூந்து உட்காந்துருக்கானே ஜடம் போட்டுண்டு அது மாதிரி உள்ள ராஜா எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சு ராஜ்யே சாதிகளே நித்யம் விரூடாம் மதாம் ஜஹோ பப்ரச்சதே சேமமேவார்த்தம் என்மாம் ப்ருச்சத சத்தமாக கிருஷ்ணானுபாவஸ்ரவனே சததானோ மகாமனாக. நீங்க என்ன கேட்டேனோ அதையே அந்த ராஜாவும் கேட்டார். சுகாச்சாரியால திடமான பக்தி வந்து பகவானிடத்துல அந்த ஹரி கதையே எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டார். உடனே சுகாச்சாரியாலும் சொன்னார் அப்படின்னு சூதர் அவளுடைய பிரச்சனத்தை சொல்றார். ராஜா சுகரை பார்த்து நீங்க என்ன கேட்டதுதான் ராஜாவும் சுகரை பார்த்து கேட்டா சுகாச்சாரியால பார்த்துன்னு என்ன கேட்டார் பரீட்சித்து அப்படின்னு சோனகாதிகள் கேட்டதுமே சமீச்சீனம் வச்சோ பிரம்மன்னே சர்வஜ்ஞஸ்ய தவானகா தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயதः கதாம். ஆச்சாரியனை எப்படி நினைக்கணுமா அனகான்னு கூப்பிடுறார். ஆச்சாரியோபாசனத்துல ஆச்சாரியன் தான் என்னுடைய தெய்வம், என் தெய்வமே தான் ஆச்சாரிய ரூபத்துல வந்திருக்கு. அவருக்கு தோஷம் பார்க்கக்கூடாது. தோஷமே இருந்தா கூட பாகவதம் சொல்றது அவர் ஒரு கால் கபடமா இருந்தார். ஆனா கபடம் வாமனம் வித்தின்னா வாமன அவதாரம்னு நினைச்சு போனா. ரொம்ப கோபகாரா இருந்தார். ஆனா நிருசிம்மன்னு நினைச்சுக்கோ. ரொம்ப ஒரு விஷயத்துல ஈடுபடுறவரா இருந்தா கிருஷ்ணன்னு நினைச்சுக்கோ. இப்படி எல்லாம் சொல்றது பாகவதம். ஏன்னா உனக்கு அவர் தான் தெய்வம். ஒரு வழியை பகவான் உனக்கு வச்சிருக்காள். இன்னாருக்கு இன்னார் ஆச்சாரியன் அவர் மூலமா நீ வந்து க்ஷேமத்தை அடைய வேண்டியதுன்னு வச்சிருக்காரா அவர் போய் சோதனை பண்ணோமா? அவர் இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும் அவரை பற்றி பேசணுமானா அப்புறம் அந்த ஒரு அவலம்பமும் போயிடுறது நமக்கு. அதனால ஆச்சாரியன்னு சொன்னால் இவர் தான் ஆச்சாரியன்னு தீர்மானம் பண்ணுறது நம்ம தானே. அவர் ஒன்றும் நிர்பந்தம் பண்ணலையே நம்மளை. இந்த காலத்து குரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலையே கையில் பிடிச்சி இங்கே போகாத எங்கே போகாத என்னோட தான் இருக்கணும் என்கிட்ட தான் பேசணும்னு அவர் அந்த காலத்தில் ஆச்சாரியன் அப்படி சொல்ல மாட்டாரே. இவாளா போய் ஆசிரியிக்கிறது தானே. அப்போ ஆசிரியிக்கிறது அப்போ நம்ம தானே போய் ஆசிரியிச்சிருக்கோம். அப்போ நம்மளே நம்ம நம்பாத தன்மையை அடைஞ்சுடுவோம். இந்த ஆச்சாரியனே சந்தேகப்படுறோமானா சரியான ஆசிரியத்தை அடையணும்னு சாஸ்திரம் வழிகாட்டுறது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு அந்த சாஸ்திர மரியாதை. அதுதான் சாஸ்திரம் படிக்கணும். கொஞ்சம் சாஸ்திரமே கரையேற்றாது, நல்ல ஆச்சாரியனை காமிச்சு கொடுக்கும். சாஸ்திர ரூபமா சாஸ்திரம் மூலமா இப்படி எப்படி இருந்தால் நம்ம சதாச்சாரியன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். அப்புறம் அந்த ஆச்சாரியனுடைய உபதேசங்களால நமக்கு க்ஷேமம் ஏற்படாது. இங்க சொல்றார் பரீட்சித்து, ஹே அனகா, ஒரு பாவமும் ஒரு தோஷமும் இல்லாதவரே, சமீச்சீனம் வச்சோ பிரம்மன்னே பிரம்மன் சர்வஜ்ஞஸ்ய தவானகா. நீங்க எப்பேற்பட்டவர்? சர்வஜ்ஞர் நீங்க. சிவாச்சாரியாலே உங்களுக்கு தெரியாதது ஒன்று உண்டா? குற்றமே இல்லாதவர், தோஷமே இல்லாதவராச்சே தாங்க. எல்லாத்துக்கும் மேலே சமீச்சீனம் வச்சோ பிரம்மன். உங்க வாக்கு உயர்ந்த வாக்கு, சிறந்த வாக்கு. சமீச்சீனம் வச்சோ பிரம்ம. ஏன்னா பகவான் பேசினால் பகவானை பற்றி தான் பேசுவேன்னு வச்சுருக்கிற வாக்கு. கண்டதெல்லாம் பேசுகிற வாக்கு இல்லை. அதையும் பேசுறது இதையும் பேசுறது அப்புறம் பகவானை பற்றியும் பேசுறதுன்னா அப்படியா? தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயதः கதாம். ஹரி கதையை நீங்கள் எங்களுக்கு சொன்னால் எங்கள் மனசில் உள்ள அஜ்ஞானங்கள்லாம் போயிடும். இந்த உயர்ந்த வாக்கால உங்கள் வாக்கால நாங்கள் ஹரியை பற்றி கேட்டோமானா உங்களோட அஞ்ஞானம் போகிறதே அப்படிங்கிறா. அஞ்ஞானம் விஷயம் ஒன்றுதான், விஷயம் ஒன்றுதான். அதை யார் மூலமாக பெறுறோங்கிறது இருக்கு. விஷயம் புஸ்தகத்திலேயே இருக்கு, பாகவதத்திலேயே இருக்கு, பிரம்மசூத்திரத்திலேயே இருக்கு, பகவானை பற்றி 18 புராணத்திலையும் இருக்கு, புஸ்தகத்தில் இருக்கு, டிரான்ஸ்லேஷனும் இருக்கு. ஆனால் ஒரு ஆச்சாரியன் தேவைப்படுறது. ஏன்னா சொல்றவா சொன்னாதான் சொல்றா மனசுல படுறா போல படுறது. சரியா மனசுல படுறதுங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம எவ்வளவுதான் புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் ஒரு ஆச்சாரியன் சொல்றதே அது நல்லா மனசுக்கு பதியறது. அந்த ஆச்சாரியன் உயர்ந்தவராக இருந்து சொன்னாரன்னா அதுக்கு தகுந்தா போல அதோட பலன் ஏற்படுறது. பூமிக்கு தகுந்தா போல அதுலேருந்து கிருஷியில் எப்படி பலன் உண்டாகுதோ அதுபோல நல்ல ஆச்சாரியன்லேருந்து வர விஷயங்கள் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஆச்சாரியனாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்கிறாரோ அதில் நமக்கு நம்மளுடைய அஞ்ஞானங்கள் நாசமாக இருக்கு. உங்களுக்கு நிறைய நாசமானதே நீங்கள் அப்போ வாக்கை துறக்கணும், பகவானை பற்றி சொல்லணும். பூயையே விவத்சாமி பகவானாத்மமாயயா யதேதம் சுஜதே விஸ்வம் துர்விபாவ்யமதீஸ்வரைஹ யதா கோபாயதி விபூஹ யதா சம்யச்சதே புனஹ. அவரை எப்படி வந்து
சுத்த பிரம்மமாக இருந்த அந்த பகவான் ஈஸ்வரனாக எப்படி ஆனார், மாயோடு சேர்ந்த அந்த வைபவத்தை சொல்லணும். சேர்ந்ததுமே சத்வரஜ ஸ்தமோ குணம் ஏற்பட்டு இந்த சிருஷ்டியாதி லீலைகளை எப்படி பண்ணினா, இந்த பிரபஞ்சத்தை சர்வேஸ்வரனாக இருந்து எப்படி படைக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், ஒரு சந்தர்ப்ப மரத்தை எப்படி தனக்குள்ள அடக்கிக்கிறார், எந்தெந்த சக்தியினால எதை செய்கிறார். பிரம்மா முதலிய ரூபங்களும் எடுத்தவுடன் அவர் தான். அவர் ஒருத்தரை தவிர வேற ஒருத்தரும் இல்லைன்னு எப்போ ஆயிடுத்தோம். பிரம்மாவாயும் அவரே இருக்கார், ருத்ரனாயும் அவரே இருக்கார், எல்லாமாயும் அவரே தான் இருக்கார். அந்த ரூபங்களில் இருந்து செய்கிற விளையாட்டெல்லாம் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். அற்புத கர்மனஹா, ஹரியினுடைய வைபவங்கள் புத்திக்கு வாங்கிவிட முடியாது. ஆனால் கேட்டு பிரமிக்கலாம், ஆனந்தப்படலாம். நூனம் பகவதோ பிரம்மன்னே ஹரேஹே அற்புத கர்மனஹா துர்விபாவியமிவா பாதி கவிபிஷ்டா விசேஷ்டிதம். அவருடைய கதைகளை உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். எல்லாம் அறிந்தவாள் நீங்கள், நாங்களால் யூகிச்சு அறிய முடியாது. அந்த ஹரியை உணர்ந்தவாள் தான் அவருடைய அற்புத சேஷ்டிதத்தை சொல்ல முடியும். உணர்ந்த சமைச்சவாதான் சமையலை பற்றி சொன்னால் நல்லா இருக்குமே தவிர அந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டிருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சு 10 புஸ்தகத்தை படிச்சுட்டு அந்த சமையல் எப்படி இருக்கும், அதை படிச்சுட்டு சொன்னவா சமைச்சுட்டு சொன்னாலானால் அதில் அந்த அனுபவம் இருக்கு. இப்படி நான் பண்ணினேன், இதில் இப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னாலானா அதுலேருந்து அந்த அனுபவத்தோடு நமக்கு அந்த பாடம் ஆகும். அதுபோல் உங்களாட்டம் வந்து சொல்ல முடியுமா? அற்புத கர்மாவே உங்களை போல அற்புதமாக உள்ள ஆச்சாரியன் தான் சொல்ல முடியும். நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் இந்த பகவானுடைய பெருமைகளை, அவர் சிருஷ்டியிலேருந்து எப்படி பண்ணாங்கிற அந்த வைபவத்தை எங்களுக்கு சொல்லணும்னு இவர் கேட்டதுமே, ஹரே அற்புத கர்மனஹான்னு ராஜா கேட்டதுமே அற்புதமான அந்த ஹரி மனசுக்கு நிறைஞ்சு போயிட்டா சுகருக்கு. இதுவா நான் அவரோட சேட்டிதங்களை சொல்கிறேன். முதல்ல அவரை நான் நல்லா கொண்டாடுறேன். ஸ்தவம்னா பகவானை பற்றி குணகதம், குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். அவருடைய குணங்களை நன்கு பறக்க எடுத்து சொல்றதுக்கு பேர் ஸ்தோத்திரம்னு பேர். இது ஒரு ஸ்தோத்திரம். பாகவதத்தில் அத்தியாயம் ஸ்தோத்திரம் தான். துருவஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதிங்கிற போல இந்த அத்தியாயம் சுகஸ்துதி. 4வது அத்தியாயம் கதை சொல்ல போறவர் பல ஸ்துதி சொல்ல போறா. நம்ம தானே சொல்ல போறோம். துருவஸ்துதியும் எந்த பிரவிஷியன்னு நம்ம தானே சொல்ல போறோம். பிரம்மாலயேஸ்வரகணாகான்னு நம்ம தானே சொல்ல போறோம். பிரகலாத ஸ்துதி, நமோ பகவதே தஸ்மைன்னு கஜேந்திர ஸ்துதியும் நம்ம தானே சொல்ல போறோம்னு விடலையா சுகாச்சாரியா? என் பங்குக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல போறேன்? சகல மங்கள நிதியவனோ அவனுக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுவேன். தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹா. 10 ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு ஸ்லோகத்திலையும் அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்றேன், அந்த ஹரிநாராயணனுக்கு நமஸ்காரம் பண்றேன், அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்ல வேண்டிய சுகாச்சாரியா ஞானி இல்லையா? பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லணும், பரமாத்மா நாராயணனுக்குன்னு சொல்லணும். அதெல்லாத்தையும் விட்டா இவருக்கு என்ன வேணும்? என்ன மங்களம் வேணும் இவருக்கு? கல்யாணம் ஆகணுமா, கார்த்திகை ஆகணுமா? மங்களம்னா குடும்பத்தில் நமக்கு 1000 மங்களம் இருக்கு. சம்சாரிகள் எல்லாத்தையும் திறந்தவருக்கு, கௌபீர கடிசூத்திரம் கூட வேண்டாம்னு தீர்மானம் பண்ணினவருக்கு இவருக்கு என்ன மங்களம் வேணும்? ஆனால் இவர் எப்படி கூப்பிடுறார் அந்த பகவானை? அஸ்மை சுபத்ரஸ்ரவசே, சகல மங்களத்துக்கும் எவன் இருப்பிடமோ அவனை திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். சகல மங்களத்துக்கும் நிதி எவனோ, சகல மங்களத்துக்கும் நிதி அவனுக்கு சொல்லித்தரா. அங்கேயும் இங்கேயும் தேடாதே மங்களங்களை. ரங்கநாதன்கிட்ட தான் இருக்கு மங்களம், ஸ்ரீனிவாசன் இடத்துல தான் இருக்கு மங்களம், வரதராஜன் இடத்துல தான் இருக்கு மங்களம். அவனை போய் நாடு. ஸ்துதி லோகத்துக்கு நமக்கு கணக்காகவும் சொல்லிக்கிறது, லோகத்துக்கும் சொல்றதும். ஆதிசங்கரர், ராமானுஜர் வள்ளம் பண்ண ஸ்துதிகள், மத்வரை வள்ளம் பண்ண ஸ்துதிகள் லோகத்துக்காக தானே. லோகத்துக்கு சொல்றா சகல மங்களம். நீ என்னெல்லாம் மங்களம் வேணும்னு ஆசைப்படுறியோ எல்லா மங்களமும் குருவாயூரப்பன் இடத்துல தான் இருக்கு. மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் அவன், மங்களத்துக்கெல்லாம் மங்களம் அவன். அவனை குறிச்சுக்கோ உனக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற போல இவருக்கும் மங்களம் வேணும். என்ன மங்களம்னா கைவல்யம் அப்படிங்கிறது ஒரு மங்களம் இல்லையா? கைவல்யங்கிறதும் பகவானோட சேர்றதுங்கிறது ஒரு கல்யாணம். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்திலேருந்து எடுத்து சேர்த்து கல்யாணம் பண்ணுறாலோ பத்திரிக்கை போட்டு, அதுபோல் இந்த ஆத்மா பரமாத்மாவில் போய் சேர்றது அது ஒரு சேர்க்கை யோகம். அது ஒரு மங்களமாக, அதுதான் பெரிய கல்யாணமாக இவாளுக்கெல்லாம். அந்த மங்களத்தை தரவன் எவனோ அப்படின்னு இப்படி ஒரு வியாக்கியானம். ஏன்னா என்னை சேர்த்துக்க போகிறவன் எவனோ அந்த மங்களத்தை எவன் கொடுப்பானோன்னு ஒரு வியாக்கியானம்.
உலகத்தில் யார் யார் என்னென்ன மங்களத்தை எதிர்பார்க்கிறாளோ எல்லா மங்களத்துக்கும் இருப்பிடமா எவன் இருக்கான். அந்த மங்களத்தை திரும்ப திரும்ப நான் கொண்டாடுறேன், திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். ஸ்துதின்னா கொண்டாடுறதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் சொல்கிறா நமோ நமஹா நமோ நமஹாங்கிற. நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லாமல் நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன். ஞானிக்கு இனிமேல் நமஸ்காரம் வேணுமா, அர்ச்சனம் வேணுமா, பூஜனம் வேணுமா? ஞானியே அவர் தான், அவரே தான் ஞானி. ஆனால் அவர் நமஸ்கார பக்தியே இங்கே நிறைய காமிக்கிறார். இந்த ஸ்துதியில் நமஸ்காரம் திரும்ப திரும்ப நமோ நமஹா நமோ நமஹான்னு ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனை சொல்கிறா போல நமோ நமஹா நமோ நமஹான்னு இங்கே நாராயணனே சொல்கிறா. நமः பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலயா गृहीत शक्ति त्रिदयाय देहिना अंतर्भवाय उपलक्ष्य वर्तमने नमो नमः भूयो नमः सद्वृजिनच्छिदे सताम् असंभवाय अखिल सत्त्वमूर्तये मुसंपुरः पारमहंस्याश्रमे व्यवस्थितानामौज्ञदाशुषे नमः परस्मै पुरुषाय भूयसे. परस्मै सर्वोत्तमनान पुरुषोत्तमने नमस्करिக்கிறேன். पुरुषाय पुरुषன்னா புரீஷேதே புருஷா உள்ள இருக்கிறவன் எவனும். இந்த சரீரமே யாருக்கு இருப்பிடமோ, ஏதோ இந்த சரீரம் பத்னி சரீரம் கணவனுக்கு இவாண்டிச்சிருந்தா நமக்கெல்லாம் இல்லை. இந்த சரீரம் ஒருத்தருக்காக, இந்த சரீரம் யாருக்காகனா உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்காக. கோவில்னு தனியாக வெளியில் தெரிகிறது பாக்கியமாக லோகத்தில் அஜ்ஞானிகளுக்கு. ஆனால் ஒரு தேகமுமே கோவில் தான். அந்த தேகம் எதனால கோவிலாக உள்ள இருக்கிற புருஷன் இருக்கிறதுனால கோவிலாக உள்ள அவன் இருந்தால் தான் அது சகல மங்களத்தையும் தரும். மங்களமான வஸ்துவாக இந்த சரீரம் ஆகும். அந்த புருஷனுக்கு நமஸ்கரிக்கிறேன். அவன் எப்படி இருக்கான்? சர்வோத்தமனாக இருக்கான். அவனுக்கு மேலே புருஷன் உத்தர் இல்லைன்னு இருக்கான். புருஷனாலே அவன் தான். அதுலேயும் சர்வோத்தமனான புருஷனாக இருக்கான். பரஸ்மை புருஷாய நம பரஸ்மை புருஷாய. இல்லை இல்லை தேவதைகள்லாமும் உள்ள இருக்காளே. ஒரு அங்கத்துக்கு ஒரு தேவதைகள்னு அங்கான்யா தேவதாகன்னு பகவானுக்கு அங்கமாக சொல்கிறது. நம்ம தேகங்கள்லேயும் அக்னிர்மே வாசி ஸ்ருதா இந்திரோமே பாஹு ஸ்ருதா. ஒரு அங்கத்திலையும் ஒரு தேவதைகள் இருந்து தான் சரீரத்தை இயக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறதேன்னா அந்த தேவதைகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் இவன் தானே இருக்கான். அந்த தெய்வங்கள்லாம் இயங்கிறதுக்கும் இவன் தானே மூலமாக இருக்கான். எல்லா அவாளெல்லாமாலையும் கொண்டாடப்படுறவனாய் இவன் தானே இருக்கான். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாயவன் இருக்கிறதுனால பரஸ்மை புருஷாய நமः பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான. எப்படி இருக்கான்? அளவிட முடியாத மகிமையுடையவனாக இருக்கான். பூயசே புருஷாய பூயசே அளவிட முடியாத மகிமை. அவன் மகிமையே யார் அளக்க முடியாது. வேதங்களால் கூட சொல்லி மாலல்லே அவன் மகிமை. நமः பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதலீலயா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதற்கு காரணமான சத்வரஜஸ்தமோ குணங்களை எடுத்திருந்து ஈஸ்வரனாயும் பிரகாசிக்கிறார். 3 சக்திகளோட கூட உடையவனாய் தேகினாம் அந்தர்பவாய். வெளியேயும் பஞ்சபூதங்களுக்கு அந்தரியாமையாயிருந்து ஜெகத்தை படைச்சிருக்கான். உள்ளுக்குள்ள நமக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்தர்பவாய் உள்ள இருந்து இந்த சரீரத்தையே அவன் இயக்கிறான். உலகத்தையும் இயக்கிறவனாக ஆறான், சரீரத்தையும் இயக்கிறவனாக ஆறான். அவன் தெரியலையே எனக்கு அப்படின்னால் அனுபலட்சிய வர்த்துமனே. அவன் எப்படி இருக்கான்னா அவனை எப்படி நீ பார்க்க முடியும்? உன்னால் பார்க்க முடியாது. இந்திரியங்களால் வெளி விஷயங்களை பார்க்க முடியுமே தவிர கரண்ட்னால எல்லாத்தையும் இயக்க முடியும். கரண்ட்டை பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியாது. கரண்ட் இருக்குங்கிறதே இந்த லைட்டினால தெரிஞ்சுக்கலாம். வெளிச்சம் இருக்கிறதுனால கரண்ட் இருக்கு, மைக்கு பேசுறதுனால கரண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறா போல உள்ள பகவான் இருக்கிறதுனால கை அசைகிறது, கண் அசைகிறது, வாய் பேசுறது, நாக்கு பிறல்றதுங்கிறது உள்ள பகவான் இருக்கிறத கொண்டு எல்லாம் நடக்கிறது. அதனால அவனை உள்ள இருக்கிறவனை எப்படி பார்க்க முடியும்? வெளி பாக்கியமான இந்திரியங்களால உள்ள இருக்கிறது எப்படி தெரியும்? ஆனா எல்லாமாயும் அவன் தான் இருக்கான். எல்லாத்தையும் அவன் தான் இயக்க பண்றாங்கிறத உணர முடியும். அந்தர்பவாயானுபலக்ஷ்ய வர்த்மனே கிரஹீத சக்தி த்ரிதயாய தேஹினாம் அந்தர்பவாயானுபலக்ஷ்ய வர்த்மனே. அந்த புருஷோத்தமனான
சர்வோத்தமனானே பகவானே நான் நமஸ்கரிக்கிறேன். பூயோ நமஹ சத்ருஜினச்சிலே சதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே. சாதுக்களுடைய பாவங்களை அப்பக்கப்ப எவன் போக்கிட்டு இருக்கான்? சத்ருஜினச்சிலே அப்படின்னா சாதுக்களோட பாவத்தை போக்கிட்டே இருக்கானா? எதனாலேன்னா சாதுக்கள் எப்போதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா, பகவத் குணத்தில் ஈடுபட்டு இருக்கா. அதனால பாவத்தை போக்குறதுக்கு இவ தனியா ஒரு கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டாம். மம சமஸ்த பாவக்ஷயார்த்தம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இவ தனியா ஒன்றும் பண்ண வேண்டாம். இவ நாம சங்கீர்த்தனம், புண்ணிய கதாசிரவணம், பாகவதாதி பாராயணங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே பாவம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அதுக்கு யார் ஜவாப்தாரின்னா பகவான் பொறுப்பு. அவன் பாவத்தை போக்கிட்டே இருக்கான். சத்ருஜினச்சிதே அசதாம் அசம்பவாய. அசத்துக்களுக்கு ஒரு நாள் அழிவுக்கு காரணமாயே அவன் இருக்கான். அசதாம் அசம்பவாய, நாசத்துக்கு காரணமாயும் துஷ்டர்களுக்கு சாதுக்களுடைய பாவ நாசத்துக்கு காரணமாயும் பூயோ நம சத்ருஜினச்சிதே அசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே. அவன் எப்படி இருக்கான்னா பூர்ண சத்துவகுணத்தோடு இருக்கான். சத்துவகுணம் ரொம்ப அவசியம் இந்த காலத்துக்கு. இப்போ அதுதான் வேண்டியிருக்கு. அப்புறம் ஞானம் உயர்ந்த நிலைங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சத்துவகுணம் சுத்தமும் போயிட்டு ரொம்ப ட்ரையும் பாலணும். ஒரு பேட்டரி ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறாலும் அதுபோல் ஆகார தோஷத்தினாலையும் சங்க தோஷத்தினாலையும் ரஜோகுணம் தமோகுணம் போராட்டத்துக்கு யுகமே தாமச யுகம் கலியுகமாகவும் போனதுனால ஒரு சத்துவகுணத்துக்கு ஒரு அரும்பு கூட காண கிடைக்காததான் இருக்கு. ஆனால் பகவானோ எப்படி இருக்கான்னால் பூர்ண சத்துவகுணமுடையவனாக இருக்கான். அப்போ அவனை அறியணுமானால் கொஞ்சமாவது சத்துவகுணம் உதயமானதானே அறிய முடியும். சத்துவகுணமே இல்லாமல் சார்ஜே இல்லாத அந்த ஃபோனில் நான் வந்து வீடியோ பார்க்கணும், ஃபோன் பேசணும், நான் வந்து சேட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? கையில் வேணால் வச்சுட்டு இருக்கலாம். 30,000 ரூபாய்க்கு வாங்கின செல்லு அப்படின்னு கையில் வேணால் அழகு வச்சுட்டு இருக்கலாமே தவிர சுத்தமாக சார்ஜ் இல்லையே. இதில் புரியறதுக்காக சொல்கிறேன். எல்லா கையிலையும் அதுதானே. இப்போ பெரிய எதிகள் கூட கையில் தண்டை வச்சுட்டு இருக்காளான்னு தெரியல. இவா கையில் போதும் ஒன்று வச்சுட்டு இருக்கா. ஒரு கை தான் இப்போ எல்லாருக்கும் வேணும். ஏன்னா ஒரு கையில் செல்லுக்குன்னு கொடுத்தாச்சு. ஒரு கையை மாமியை பிடிக்கிறதுக்காக வச்சுருந்த கை இப்போ செல்லை பிடிச்சுன்னு இருக்கு. பாணி கிரகணம் குழந்தைய பிடிச்சுட்டு இருக்கா போல, பத்திரியை பிடிச்சுட்டு இருக்கா போல இருந்தது போல ஒரு கை செல்லுக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு கையால் கழிச்சு கட்டிக்கிறான், ஒரு கையால் விவகாரங்கள் பண்ணுறான். எல்லாம் ஒரு கை தான். ஒரு கை தூங்குற வரையும் ஒரு கை அதுக்குன்னு ஆயிடுச்சு. அந்த செல்லு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் ஒன்றுமே இல்லை சார்ஜ் ஏன்னா அதில் நீ எந்த பார்க்க முடியும்? அதுபோல் சத்துகுணமே இல்லைன்னா பகவான் அறிய முடியாது. அதனால தான் நல்ல விஷயங்கள் குறையிறது லோகத்திலேன்னா நல்ல விஷயத்துக்கு குறைவில்லை. அது சத்துகுணம் குறையிறது. அதனால நல்ல விஷயங்கள் பிரகாசிக்க மாட்டேங்கிறது. நல்ல விஷயங்கள் வேணுமானால் சத்துவம் இருக்கணும். அகில சத்துவமூர்த்தையே. ராமனும் எப்படி இருக்காருன்னா வால்மீகி சத்துவமூர்த்தியா இருக்கார். கந்தர்வராஜ பிரதிமம்னு ஆரம்பிச்சு ராமனோட அழகை சொன்னா. 25 வயசு ராமன், நல்ல யௌவனத்தில் இருக்கிற ராமன், ராஜகுமாரனா இருக்கிற ராமன் எப்படி இருப்பார்? ஐஸ்வர்யமும் இருக்கு, யௌவனமும் இருக்கு, அந்தஸ்தும் இருக்கு. ராஜகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன்னு அதோட கூட ஒன்று இருந்து நான் வால்மீகி சொல்றா. மகாசத்துவம் அப்படின்னா தீர்க்கபாகும் மகாசத்துவம். அந்த சத்துவ குணத்தை யாராலையும் அளக்க முடியாது. அது மாதிரி சத்துவம் வெளியில பார்க்க முடியாதுங்களா? கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்துவம் அப்படின்னா சத்துவகுணம்னா அதனாலேயே ராமன் உபாசிக்கிறவாள் கலியில் ரொம்ப குறைச்சலா இருப்பாள். ஏன்னா அது சத்துவகுணம் மூர்த்தின்னா அது சத்துவகுணம் நிறைய இருக்கிறவா தான் மாதృபக்தி, பித்ருபக்தி, சொதார நிஷ்டை, சத்திய நிஷ்டை இது இத்தியாதிகள்லாம் வந்தால் தான் ராமனிடத்துல ஒரு பிரியம் வரும். இதெல்லாம் இல்லைன்னா ராமனிட பரியந்தம் வரமாட்டா. பாக்கி தெய்வங்கள் எல்லாத்துக்கும் போவா. ராமன் பரியனம் வரணுமானா கொஞ்சம் சொத்து குணம் இருந்தால் தான் ராமாயணம் படிப்பாள், ராமநாமத்தை ஜெபிப்பாள், ராமனை வச்சு பூஜிக்கணும்னு ஆசைப்படுவா. மகாசத்துவம் தான். அதுபோல இங்கே சிவாச்சாரியா அகில சத்வமூர்த்தயே சத்வ நூயோ நம சத்ருஜினச்சிதே சதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனः பாரமஹம்ஸ்யாஸ்ரமே. பாரமஹம்ஸ்ய சரியையில் இருக்கிற சன்னியாசிகள் இருக்காளே, முதல்ல கிளாஸ் வாரியா சொல்றான். இந்த சுகஸ்தவத்தில் யாராருக்கெல்லாம் பகவான் எப்படி அனுகிரகம் பண்றாங்கிறது முதல்ல சன்னியாசிகள். ஏன்னா
எதுவும் வேண்டாம் அவன் தான் வேணும்னு தேடி போறாலும் குடும்பம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், அன்றாட எல்லார் போலையும் வாழ வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும்னு லட்சியம் வச்சிருந்து அது வித்வத் சன்னியாசமா இருக்கலாம், விதிவிஷா சன்னியாசமா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல சன்னியாச மார்க்கத்தில் போறவாளுக்கு முதல் உரிமை அவளுக்கு தான். அதனால இன்னைக்கு கூட கோவில்ல ஆச்சாரியால் வந்துட்டாலும்னா பட்டர்கள் கூட எட்டி போயிடணும், ஆச்சாரியாளுக்கு தான் முதல்ல. திருப்பதி மாதிரி மலைகள்ல அண்ணன் சுவாமிகள் போயிட்டாருன்னா அவளுக்கு தான் பெருமா, அப்புறம் தான் பாக்கி பேர். ஆச்சாரியாலுக்கும் அங்கே அதே இது உண்டு, ஆதிசங்கர பகவத்பாதால் பீடங்களுக்கும் திருப்பதியோட ஒரு சம்பந்தம் உண்டு. அவளும் போயிட்டாளா உள்ள போயிட்டு போகலாம். ஏன்னா முதல்ல சன்னியாசிகளுக்காக பகவான், சைதன்யருக்காக கிருஷ்ணங்கிற போல சன்னியாசிகளுக்கு முதல்ல. ஏன்னா ஒன்றும் வேண்டாம் பகவான் தான் வேணும்னு அவ எப்போ தன் வாழ்க்கையை வச்சுட்டு இருக்காளோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவளுக்கு தான். பரமஹம்ஸ்யாஸ்ரமே, இந்த பரமஹம்ச ஆசிரமத்தில் இருக்கிற சன்னியாசிகளுக்கு அனுமிருத்யதா சுஷே, அவ தியானம் பண்ண ஆத்ம தத்துவத்தை எவன் அடிக்கடி புலப்படுத்திகிட்டே இருக்கான். கண்ண மூடினா உடனே பகவானுடைய ஆத்ம தத்துவ தரிசனமா, ஆத்ம தரிசனமான சன்னியாசிகளுக்கு அப்படி அதையும் கொடுக்குறான். கொடுத்தாதானே, எதுவுமே அவன் கொடுத்தாதானே. கண்ணை மூடுறால் ஒன்றும் வேண்டாம்னா கண்ணை மூடி உள்ளே என்ன பார்க்க, நம்ம மூடினா என்ன தெரியும், இருட்டாதான் இருக்கும், பயமாக கூட இருக்கும். யாரும் இல்லாத கண்ணை மூடிட்டு இருந்தோமா, கண்ணை திறந்து இருக்கிறதே தேவலைன்னு இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்குன்னா கண்ணை மூடினாதான் அவளுக்கு ஒரு உலகம், அவள் உலகமே கண்ணை மூடினாதான் ஆனந்தம். அந்த கண்ணை மூடினா ஒரு அனுபவம் இருக்கே, அந்த அனுபவத்தை யார் கொடுக்குறாளோ அந்த பகவானே திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். பும்சாம் புனः பாரமஹம்ஸ்யாஸ்ரமே வியவஸ்திதானாம் அனுமிருத்யதா சுஷே பூயோ நமஹ. நமஹான்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னா, இந்த ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த பிரபுவை திரும்ப ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறேன். பூயோ பூயோ நமஹ. எத்தனை தடவை பண்ணாய் நம்மளை வாழ வச்ச தெய்வத்துக்கு, எத்தனை நமஸ்காரம் பண்ண என்ன, எத்தனை தடவை அவன் கதையை படித்தா என்ன, எத்தனை தடவை அவன் நாமத்தை சொன்னா என்ன, எத்தனை தடவை கோவிலில் போய் பெருமாளை சுற்றி வந்தா என்ன. அவருடைய கிருபைக்கு முன்னாடி நம்ம செய்கிறது எதுவுமே ஈடாதா. அதனால சிவாச்சாரியால் இப்படி சொல்லணுமா, சிவாச்சாரிய ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அந்த குருவாயூரப்பனுக்கு இன்னொரு நமஸ்காரம் நம்ம தான் இருக்கட்டும். பூயோ நமஹா, திரும்பி ஒரு தடவை நான் நம்ம நமஸ்காரத்தை அவருக்கு சொல்லிக்கிறேன். நமோ நமஸ்தே ரிஷபாய சத்வதாம் விதூர காஷ்டாய முகுயோகினாம் நிரஸ்த சாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹ. யோ ஞானிகளுக்கு அடுத்த ஸ்தானம் பாருங்கோ, ஞானிகளுக்கு அடுத்த ஸ்தானம் யாருன்னா அம்பரீஷாதி பக்தாவா. அம்பரீஷன், பிரஹ்லாதன், ஆஞ்சநேயர், உத்தவன் இத்தியாதி ஒரு பக்தாலேயே பல கிளாஸ் உண்டு. பக்தாலேயே பல கிளாஸ் உண்டு. இந்த ஞானியான பக்தர்களுக்கு எவன் பரமானந்தத்தை கொடுக்குறானோ அந்த பகவானுக்கு நமஸ்கரிக்கிறேன். அந்த பக்தாளிடத்துல இவன் எப்படி இருக்கான்னா அவ்வளவு பரிவோட காப்பாத்துறானா அவளை ரிஷபாய சாத்வதாம் அப்படின்னா, சாதுக்களை ரிஷபம் போல இருந்து அடிக்கடி அவளை காப்பாத்துறானா. நமக்கெல்லாம் என்னையோ ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் சுவாமி கொடுத்தாருன்னு சொல்கிறோமோ. சரி, ஞானிகள் பக்தாளுக்கு பாகவதாளுக்கு ஓய்வு முடிஞ்சதுலேருந்து அஸ்தமிக்கிற வரையும் தான் அவன் அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கான். இந்த நிமிஷம் பாரு பகவானுடைய பிரசாதம், இந்த நிமிஷம் பாரு பகவானுடைய பிரசாதம்னு அவன் அனுபவிச்சுட்டே இருக்காளாம். நமோ நமஸ்தே ரிஷபாய சாத்வதாம், சாத்வதாம் ரிஷபாய. உயர்ந்த பக்தாளுக்கு ரிஷபம் போல, ரிஷபம்னா காப்பாற்றுறவன், தலைவன். ஒரு தலைவன் இருக்கான் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்கே ஒரு தலைவன் இருந்தான்னா பாக்கி பேர்லாம் ஹாயாக இருக்கான். ஒரு குடும்பம்னு சொன்னால் அவனுக்கு தான் எல்லா கவலையும் அவன் தலையில தான். பாக்கி எல்லாரும் ஹாயாக இருப்பான். ஒருத்தர் தான் ஒரு குடும்பத்தில் எப்போதுமே கவனிக்கலாம், கவலைகள்லாம் ஒருத்தருக்காக இருக்கும், மிச்ச பேரெல்லாம் சுகவாசிகளாக இருப்பாள். சில அதில் மாமாக்கா இருக்கும், சில அதில் மாமிக்கா இருக்கும் அந்த தலைவலி, மிச்ச பேர் சௌக்கியமாக இருப்பாள். தலைவன் இருக்கான், என்ன இதில் அவளை பூச்சிக்க கூடாது. ஏன்னா நம்ம இருக்கோம் கவலையில் என்ன அவள் இருக்கா, நம்மளை மதிக்கிறா, அவர் இருக்கான்னு பார்த்துப்பா. கொலையை சார்ந்ததோ வாசல் சார்ந்ததோ மோட்டர் போடுறதோ எல்லாம் அவன் பார்த்துப்பா, கவலை இல்லைன்னு நம்மளை மதிக்கிறா. அதனால அவள்
நம்ம மதிக்கலையோன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்மளை மதிக்கிறதுனால தான் அவள் அப்படி இருக்கா. அதனால் அதை மனசில் சமாதானமாக வாங்கிட்டு நம்மளை மதிக்கிறாள் நினச்சிட்டே நம்ம செஞ்சு விடணும். ஆக்சுவலி போட்டு விடணும், எல்லாத்தையும் செய்யறது. துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன், ஒரு சமாதானம். ஆனால் பக்தாளுக்கு எப்படின்னா அவளுக்கு அந்த கவலை இல்லையா, கவலையெல்லாம் பகவான் இருக்க. நான் இருக்கேன்னு அவர் நிமிஷம் சொல்லிட்டே இருக்கா. ரிஷபாய சாத்வதான், சாதுக்களை அடிக்கடி அவன் ரட்சிக்கிறானோ அவனுக்கு நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். நமோ நமஹ ரிஷபாய, நமோ நமஸ்தே ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகு குயோகினாம். குயோகிகள் இருக்காலே, அவளால் அந்த பகவானை அறிய முடியுமான்னா அறிய முடியாது. குயோகிகள்னா கெட்ட யோகிகள். யோகிகள்ல என்ன கெட்ட யோகிகள், யோகம் பண்றான்னு வந்துட்டாளானா அப்ப கெட்ட யோகின்னு சொல்லுவானேன்னா அல்ப பலனுக்காக யோக சாதனைகளை செய்யறவன். இது கிடைக்கும் அது கிடைக்கும், யோகத்தினால ஒரு நிலையை அடையிறதே ஒரு லாபங்கள் கிடைக்கும். யோக சித்தினால தூரஸ்ரவணம், தூர தரிசனம், எங்கேயோ பேசுறதை இங்கே கேட்க முடியும். சாதனை பண்ண மந்திர ஜபங்களாக இருக்கட்டும், யோக சாதனங்கள் அஷ்டாங்க யோகங்களாக இருக்கட்டும், பண்ண அங்கே நடக்கிறது இங்கே தெரியும், அங்கே பேசுறது இங்கே கேட்கும். அதுலேயே மயங்கி அதை இவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டானா அவன் தான் கெட்ட யோகி. அவனுக்கு பகவானுடைய பிரசாதம் கிடைக்காதான். எனக்கு தெரியாத மாதிரி கம்முன்னு இருக்கணுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னே இவன் இருக்கணும். ஆனால் எல்லாம் தெரியணும், தெரியும். மந்திர பலத்தினாலே யோக பலத்தினாலே இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி இந்த பார் வரவைக்கிறேன் பார் அப்படின்னு ஒன்றுலேருந்து ஒன்று வர வச்சு காமிப்பாளணும் மந்திரவாதிகள். யோகிகளும் சில பேர் அது மாதிரி செஞ்சவாள் உண்டு, செஞ்சு இருக்கிறவாளும் உண்டு. அவளுக்கு என்ன பெரிய நஷ்டம் என்னன்னா, இப்படி லோகத்துக்கு காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த பெருமையோட ஓம் தத்சத் புரிஞ்சு போயிடும். பகவானுடைய பிரசாதம் கிடைக்காத. ஏன்னா லட்சியம் பகவான் ஆகிய அவளுக்கு ஒரு நிலையை அடைஞ்சிட்டு ஊருக்காக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பாரு நான் எப்பேற்பட்டவன் பாரு, சித்தி காட்டுறேன் பாரு அப்படின்னா போச்சு. எப்போ லோகத்திலேருந்து ஒரு புகழையோ கீர்த்திக்கோ ஆசைப்பட்டுட்டாலோ பகவானோட தொடர்பு உடனே கட்டாயிடுது. லோகம் வேணுமா பகவான் வேணுமா? பகவான் வேணும்னு விட்டா இதெல்லாத்தையும் விட்டுவிடலாம். லோகத்தான் வேணும்னு விட்டா நீயே வேண்டாம் பகவானே விட்டுவிடுவார். உடனே நீ தான் அதுதான் வேணுங்கிறியப்பான்னு அவர் விட்டுவிடுவார். அதை இங்கே சொல்றாள் சுகாச்சாரியால், கெட்ட யோகிகளுக்கு எந்த பிரபுவனுடைய பிரசாதம் கிடைக்காதோ இதுவே காஷ்டாய முகு குயோகினா, அறிய முடியாத அந்த பகவான் இந்த யோகிகளுக்கு யோக சாதனம் பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டா பகவானே அடிச்சு விடுவார். ஆனால் அதுக்குள்ளே நடுப்புற கிடைச்ச ஒரு அல்ப சித்திகளால் லோகத்தை மயக்கிட்டு இதுவே போருமே, இதே நன்னா இருக்கே, எல்லாரும் மயங்கிறாளே, கூட்டம் கூடுறது, காலில் கொண்டு போட்டுக்கிட்டால் பணம் வைக்கிறாள், தங்க பிஸ்கெட் வைக்கிறாள், நன்னா இருக்கேன்னு அதில் மயங்கிட்டாளானா போச்சு. இனிமே அவளுக்கு இந்த ஜென்மத்தில் பகவத் பிரசாதம் இல்லை. விதூர காஷ்டாய முகுயோகினாம். அதனால யோக சாதனமும் பக்தி சாதனமும் பண்ணுறவா நடுப்புற வரதை கண்டு மயங்கக்கூடாது. நடுப்புற அது வருது இது வருதுன்னு சுற்றி இருக்கிறவா வேணா பிரமிச்சுட்டு இருக்கலாமே தவிர இவனுக்கு லட்சியம் பகவானா தான் இருக்கான். விதூர காஷ்டாய முகுயோகினாம் நிரஸ்த சாமியாதிஷ ஏன ராதசா. ஏன்னா ஏன் அப்படி சொல்லணும்? அதுவும் தான் வரட்டமே, அதையும் தான் அனுபவிக்குது. தூரசிரவணம் தூர தரிசனங்கள்லாம் கிடைச்சா அதுவும் ஒரு பெருமை தானே. பகவத் ஆராதனத்தோடு அதுவும் கிடைக்கட்டுமேன்னா நீ உபாசிக்கிற தெய்வம் ஒன்றுனால சந்தோஷப்படுறதா இல்லையே. நீ எந்த தெய்வத்தை உபாசிக்கிறையோ அது எப்படி இருக்குன்னா சொதகா ஆத்மாராமனா இருக்கு. நிரஸ்த சாமியாதிஷ ஏன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமஹ. அது தன்னிலே ரமிக்கக்கூடிய தெய்வத்தை ஆராதிச்சுன்னு நீ அல்பத்தில் ரமிச்சுட்டு இருந்தேனா அதில் ஈடுபடுறேன்னு உன்னை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது தன்னிலேயே சந்தோஷப்படுறது. பெரிய கூட்டம் கூடினது, உற்சவங்கள்லாம் நடந்ததுனாலும் பெருமாள் சந்தோஷப்படுற. சித்திர தேர் ஓடல்ல நம்ம துர்பாக்கியம்னு சொல்லவே தவிர பெருமாளுக்கே பவர் குறைஞ்சி போயிடுது, அதனால சித்திர தேர் ஓடலைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் உள்ள வருத்தப்பட்டு இருக்கார் தேர் ஓடலையே அப்படின்னு சொன்னால் ஓகே. பெருமாள் வருத்தப்பட மாட்டாரு, எல்லாம் அவரோட சங்கல்பத்தில் தானே நடக்கிறது. ஏதோ அவர் ஏதோ ஒரு சங்கல்பத்தில் இருக்கார், போகிறோம் உள்ளேயே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருக்கார். தேரில் எடுத்து ஓட்டினா தான் சந்தோஷங்கிறது அவருக்கு கிடையாது. குழந்தைய காலில் வச்சு சுற்றி காட்டுறா போல அதெல்லாம் பக்தாளுடைய பாவனையை ஒழிய, தேர் ஏறினாதான் பெருமாளுக்கு சந்தோஷங்கிறது நம்மளுடைய பாவனையை ஒழிய
ஒழிய தேர்ல போனாதான் சித்திர தேர் ஓடினாதான் பெருமாள் சந்தோஷமா குஷியா இருக்காரு, ஹாயா இருக்காருன்னு அப்படி நினைச்சுக்க கூடாது. அவர் உள்ள படுத்துட்டே ஆனந்தமா இருக்கார், ஆனந்தமா இருக்கார். அவரோட ஐஸ்வர்யம் தான் அப்பேற்பட்டதா இருக்கு. அவரோட ஐஸ்வர்யம் எப்படி இருக்கு, யாரோட ஐஸ்வர்யத்தோடையும் ஒப்பிடக்கூடியதா. ராதசா அப்படின்னா, ராதசான்னா ஸ்ரீன்னு அர்த்தம். ராதேனாலே ராதே அப்படிங்கிற சப்தமே என்னன்னா மகாலட்சுமி தான், ஸ்ரீதான். ராதசா அப்படின்னா ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் அவரோடது எப்படி இருக்குன்னா யாரோடதோடையும் ஈடு பண்ண முடியாத ஐஸ்வர்யமா இருக்கு. சாமியமான ஐஸ்வர்யமா இல்லை. அவர் ஐஸ்வர்யம் போல இன்னொருத்தரோட ஐஸ்வர்யம்னு சொல்ல முடியாது. சமானமாகவே இல்லைன்னா அவருக்கு அதிகமான ஐஸ்வர்யம் உடையவாகவும் தர சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தையே தொடலைன்னா அவருக்கு மேல உள்ள ஐஸ்வர்யம் எங்கே யார் தொட்டிருக்க போறா? சாமிய அதிசயேன ராதசா நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா. ஒப்புயர்வில்லாத ஐஸ்வர்யமுடைய பகவான் ஒப்புளி அப்பன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்துதான் பெருமாளை ஒப்புளி அப்பன் அப்படின்னு சொல்றான். ஒப்புயர்வு இல்லாதவன். நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்ம நிரம்ஸ்யதே நமஹ. அந்த பிரபு எப்படி இருக்கான், அவனோட பெருமை எத்தகையதுன்னா அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ண மாத்திரத்தினாலே, அவனை ஸ்மரிச்ச மாத்திரத்தினாலே, அவன் தேர்ல வர அழகையோ வையாளி சேவையோ தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே, அவன் ஒரு தடவை நமஸ்கரிக்கிறதுனாலே, இல்லை எங்கேயோ உட்கார்ந்து காவேரி கரையில ஒரு மூலையில அவன் சரித்திரத்தை கேட்டு இருக்கிறதுனாலே, ஹரே கிருஷ்ணா முகுந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலே, அவர் பணத்தையோ பிம்பத்தையோ வச்சு 2 துளசி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றதுனாலே ஜனங்களுடைய மலமலையான பாப்பங்களை எவன் போக்கிட்டு இருக்கான். அது மாதிரி சக்தி உடையவனாக எவன் இருக்கான். எவன் நாமத்தை சொன்னாலே போறோம், எவன் கதை கேட்டாலே போறோம். எத்கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யத் ஸ்ரவணம் யதர்ஹணம். ஒருத்தருக்கும் இன்னொரு ருச்சியா இருக்கும். கோயிலில் போய் பெருமாளை பார்க்கறது ஒருத்தருக்கு ஆசையா இருக்கும், ஆத்தியே படத்துல வச்சு பூஜை பண்றது ஒருத்தருக்கு ஆசையா இருக்கும். இல்லை எனக்கு நாமசங்கீர்த்தனம் பண்றது தான் சந்தோஷம். அச்சுதா அமரவேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அப்படின்னு இந்த நாமத்தை சொல்றது தான் சந்தோஷம்னு சில பேர் இருப்பா. இல்லை அவரை தியானம் பண்றதே எனக்கு ஆனந்தம். கொண்டால் வண்ணனை கோமலனாய் வெள்ளை உண்ட வாயன் என் உள்ளங்கவர்ந்தார் அப்படின்னு தியானம் பண்றதே எனக்கு சந்தோஷம். எப்படி வேணாலும் இரு. ராமகிருஷ்ணர் சொல்லுவார் சக்கர பொம்மை அதுன்பார். சக்கர பொம்மை எந்த பக்கம் வந்து வாயில உண்டாலும் தித்திக்கும். அது தித்திக்கும். பொம்மையில பழைய காலம் சாக்லேட் இல்லாத காலத்துல கல்யாணங்கள்ல சர்க்கரையிலேயே பொம்மை பண்ணி வைப்பா. கல்யாண ஜோடி போல பொம்மை பண்ணி வைப்பா. குழந்தையெல்லாம் பறக்கும். சிவங்கள்ல எப்போ ஆகும் தாரம், சிவங்கள்ல தாரம் ஆச்சுன்னா உடனே இந்த சக்கரை பொம்மைக்கு அடிச்சுக்கும் குழந்தை. அது நான் தலையை சாப்பிட போறேன்னு ஒரு குழந்தை தலையை கேட்கணும். கையை தான் எனக்கு பிடிக்கும், கையை எடுத்துக்கிறேன்னு விண்டு சாப்பிடும். நீ எந்த பக்கத்தை வேணாலும் விண்டு சாப்பிடு, அது சர்க்கரை பொம்மை இல்லையா? நீ எந்த பக்கத்தை விண்டாலும் அது எப்படி தித்திக்குமோ அதுபோல நீ நாமசங்கீர்த்தனம் பண்ணாலும், ஒரு கதைகளை கேட்டாலும், ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணாலும், கண்ணை மூடி தியானம் பண்றேன்னாலும், எத்கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் யத்வந்தனம் யத் ஸ்ரவணம் யதர்ஹணம். ஆனா இவா பண்ண என்ன ஆகுதுன்னா இவாளுடைய ஜென்மஜென்மார்ஜிதமான மலமலையான பாவங்கள்லாம் சத்யா நசிச்சு போறதான். லோகஸ்ய சத்யா விதுனோதி கல்மஷம். அது யாரா வேணாலும் இருக்கட்டும்னாலும் சுகாச்சாரியா இன்னார்தான் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம்னா இன்னார்தான் பண்ணணும்னு விதி இருக்கு. யாகம்னா இன்னார்தான் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும் தான் யஜ்யம் பண்றதுக்கு அதிகாரம். அதுலேயும் பாதுபேயாதிகள் பண்ணணும்னா முன்மாடி சில யாகங்கள் பண்ணியிருக்கணுங்கிற அதிகாரம். அதுபோல இல்லையா கிருஷ்ணா ராமான்னு சொல்றது. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா. நீ என்னவாப்பா சொல்றதே அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. வாக்கு உடையவா எல்லாரும் சொல்லலாம். எத்கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீக்ஷணம் லோகஸ்ய அப்படின்னு இந்த உலகத்துல ஜனிச்சவன் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஒரு யானையால சொல்ல முடிஞ்சது, அது மூலவேறு கத்திக்கிட்டுனா அதுக்கும் அனுபவம். ஒரு ஜடாயுவால ராமான்னு சொல்ல முடிஞ்செடுத்து கழுகினா அதுக்கு அனுபவம். லோகஸ்ய சத்யோ விதுனோதி புனோதி விதுனோதின்னா சொல்லலையே வெயிட்டான சொல். துனோதின்னா போக்குறதுன்னு அர்த்தம். விதுனோதின்னா சேஷமில்லாத வேரோட அறுக்குமா. இந்த பாப விருட்சம் இருக்கே இவனோடது, அப்புறம் அந்த இடத்துல முளைக்கிறதுக்கே உபாயம் இல்லையா?
விதுனோதி ஒட்டை தொடச்சி எடுத்துவானா அந்த நாம சங்கீர்த்தனமும் புண்ணியகதா சிரவணத்தினாலையும் பகவான் இவன்ட்ட உள்ள பாபத்தை. லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம். கல்மஷம்னு ஒரு பதம் இருக்கு. பாபத்துக்கே பல சொற்கள் உண்டு. பாபம், அகம், ஏனசு, கல்மஷம் இத்தியாதி பாபத்துக்கு பல சொற்கள். ஒரு ஒரு இடத்தை கொண்டு ஒரு ஒரு சொல்லு சொல்லப்படுறது. அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஏனசு அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான பாபம். அகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான பாபம். இருக்கிறதுக்குள்ள எது பாப சொல்லியே எது ரொம்ப கடினமான சொல்லுனால் கல்மஷங்கிறது தான் கடினமானது. என்ன கல்மஷம்னா என்னன்னால் பாபம் பண்ற கர்மா பாபம். அந்த பாபம் பண்ற கர்மா பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். உள்ள ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே ஒரு பாபத்தை பண்றான். அந்த எண்ணத்தோட கூடின பாபத்துக்கு கல்மஷம்னு பேர். சவணமங்கலம் கல்மஷாபகம் அப்படின்னு சொன்னால் கோபிகைகள் அந்த சொல்லு அதுக்கு அவ்வளோ வெயிட் இருக்கு. அந்த சொல்லுக்கு கல்மஷாபகம் பிரணத காமதம் பிரணததேகினாம் பாபகர்ஷனம் கல்மஷாபகம் தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கபிபிரீடிதம் கல்மஷாபகம் அப்படின்னா கல்மஷம்னா அங்கேயும் சொல்றான். கல்மஷம்னா இந்த வாசனையோட சவாசனையோடு இருக்கிற பாபத்துக்கு கல்மஷம்னு வேற. சவாசனையோடு இருக்கிற பாபத்துக்கு கல்மஷம்னு வேற. அந்த வாசனையோடு கூட போக்கி விடுமா இந்த நாம சங்கீர்த்தனம் புண்ணியகதா சிரவணம். அதனால லோகஸ்ய சத்யா விதுனோதி கல்மஷம். அப்படி யார் போக்குறாளோ அந்த சகல மங்களத்துக்கு நிதியான பகவானை நான் திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. மங்களமான கீர்த்தியுடைய பகவான். சுபத்ர ஸ்ரவசே அப்படின்னா கலங்கமில்லாத கீர்த்தி உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மங்களமான கீர்த்தி உடையவன். ஒரு கீர்த்தின்னு ஒருத்தருக்கு வந்தாலே அதோட கூட ஒரு ஒட்டின்னு வரும் அபகீர்த்தின்னு. ஒரு கீர்த்தி வந்தாலே அவரா 10-100 பேர் அவர் மாதிரி உண்டா சார் அப்படின்னாலே பின்னாடி காது கூட சொல்லிட்டு போவோம். அவரை பற்றி தெரியாதா அப்படிமா. இது கல்மஷனுடைய கீர்த்தி. இது மாதிரி பகவானுக்கு கீர்த்தியானால் கிடையாது. மங்களமான கீர்த்தி உடையவன். அதில் அமங்கலங்கிறதே துளி கூட சேர முடியாதான். ஏன்னா இது மங்களத்துக்கெல்லாம் மங்களமா மங்களானாச்ச மங்களம்னு இதில் அமங்கலத்துக்கு இடமே கிடையாது. மனுஷன்னு சொன்னால் கீர்த்தியும் உண்டு அபகீர்த்தியும் உண்டு. அது மாதிரி இல்லையா பகவான். சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. அடிக்கடி நமஸ்கரிக்கிறேன் அவரை. விசக்ஷணாய சரணோபசாதனாதி சங்கம்யுதஸ்யோபயகம் தராத்மனஹ நிந்தந்தி பிரம்ம கதிம் கதக்லமாஹ தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. சில விவேகிகள் எப்படி இருக்கால் விசக்ஷணாக. சில விவேகிகள் சன்னியாசமும் வாங்கிக்கல, ஸ்மரணம் கீர்த்தனங்கிற இந்த மார்க்கத்திலையும் இல்லை. ஆனால் ஒன்று எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தூங்கினாலும் விழிச்சுட்டு இருந்தாலும் சொப்பனம் கண்டாலும் எப்போதும் பகவானே இடவிடாது பிடிச்சிட்டே இருக்கா. சரணோபசாதனாது வாழ் வேற ஒன்றும் தெரியாது. ஆலம்பே விமலாம்புஜ திதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு சாதனை பண்ணதை பற்றி நான் இப்போ நாராயணியத்தில் சொல்ல போகிறேன். பாகவதத்தில் சொன்னதை அனுசரித்து. ஆனால் இதில் என் சாதனம் என்னன்னா குருவாயூரப்பா உன் காலை பிடிச்சிக்கிறது தவிர வேறு சாதனம் எனக்கு தெரியாது. நான் என்னோட சாதனம் எந்த முத்தும்னால் எனக்கும் நான் வாதரோகம் வந்தவன் நம்பூதிரி சொல்கிறேன். என்னால் பூஜை பண்ண முடியுமா, நமஸ்காரம் பண்ண முடியுமா? வாதரோகத்தினால பீடிக்கப்பட்டு இருக்கிற எனக்கு முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். என்னென்னால் உன் காலை ரெண்டையும் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சாதனம் என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதே. ஏன் நீ வந்து துவன் போல ஒருத்த காலில் நின்று தபசு பண்ணல, நீ வந்து அவனை போல இவனை ருக்மாங்கதனை போல ஏகாதசியாதி விரதங்கள் இருக்கல்ல, அம்பரீஷனை போல பூஜாதிகள் துவாதசி விரதங்கள்லாம் இருக்கல்லன்னு என்னை கேட்காதே. குருவாயூரப்பா உன் காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிறேன். ஆலம்பே விமலாம்புஜத்விதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக ப்ரோத்பாசி பலாந்தரம் காருண்யாகுலநேத்ரமார்த்ரஹசி ஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப
त्वद्रूपं वनमाल्यहारपटले श्रीवत्सदीप्रं भजे केयूरङ्गदे कङ्कणोत्तममहारत्नाङ्गुलीयङ्किते श्रीमद्बाहुचतुष्कसङ्गदगदा शङ्खारि पङ्केरुहां काञ्चित् काञ्चने काञ्चिलाञ्चिदलसत्पीताम्बरालम्बिनीम् आलम्बे विमलाम्बुजद्विपदां मूर्तिं तवार्तिच्छिदम् குருவாயூர்ல தான் நேர கண்ட அந்த மூர்த்தியை 2 ஸ்லோகங்கள்ல வர்ணிச்சுட்டு அவருடைய கிரீடம் எப்படி இருக்கு, அவருடைய மனமாலை எப்படி இருக்கு, அவருடைய மந்தஹாசம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்த நம்பூதிரிய சரணத்தையும் சொல்லி, குருவாயூரப்பா எனக்கு ஒரு சாதனம்னா இந்த 2 குஞ்சு சரணத்தையும் நான் பிடிச்சிக்கிறேன். மூர்த்தியும் தவார்த்திச்சிதம், இந்த மூர்த்தி தான் என்னுடைய மனக்கவலையெல்லாம் போக்கணும், என் ஆர்த்தியை போக்கணும்னு நம்பூதிரி சொல்றாரே. இது ஒரு சாதனையா? வேற ஒரு சாதனை வேண்டாமா? அவர் சரணத்தையே போதும் நினைச்சுட்டு இருந்தா போதும். அவர்களுக்கும் எல்லா சிரமத்தையும் அவன் போக்குவான். பிரம்ம ஞானத்தை அனாயாசமா கொடுத்துடுவான். சன்னியாசம் வேண்டாம், யோகம் வேண்டாம். விசக்ஷணாய சரணோபசாதனாதி, சரணத்தையே திரும்ப திரும்ப சேவிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு சங்கம் யுதஸ்யோபயதம் தராத்மனா. ஆனா எப்படி? நானும் தானே சரணோபாசனை பண்றேன், கண்ணை மூடி 2 நிமிஷம் 1 நிமிஷம் தியானம் பண்றேன், அந்த சரணத்துல 10 துளசி போடுறேன்னா அது போராதான். இகலோக பற்றும் போகணுமா, பரலோக பற்றும் போகணுமா? சங்கம் யுதஸ்யோபயதம் தராத்மனா, உபயதா இந்த பற்றும் போகணும். லோகத்திலேருந்து ஒன்று எதிர்பார்க்க கூடாது. பரலோகம் இல்லை, இந்த லோகம் வேண்டாம், எனக்கு சுர்காதி லோகம் மோட்ச ஆனந்தங்கள்லாம் வேணும்னு அந்த நினைப்பு விட்டு விடணுமா? இந்த 2ஐயும் விட்டுட்டு எனக்கு குருவாயூரப்பன் தான் வேணும், அவன் சரணம் தான் வேணும்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு பிரம்ம ஞானத்தை அனாயாசமா கொடுத்துருவானாம் பகவான். விந்தந்தி பிரம்ம கதிம் கதக்லமாஹ தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ. அந்த பரம மங்களமான கீர்த்தியுடைய சகல மங்களத்துக்கும் நிதியான அந்த பகவானை திரும்ப திரும்ப நமஸ்கரிக்கிறேன். எல்லாராலையும் அப்படி சரண தியானம் பண்ண முடியுமா? சில பேர் மந்திர ஜபங்கள் பண்றா, சில பேர் ஏகாதசியாதி விரதங்கள் இருக்கா. அதுக்காக இவ குறைச்சல்னு அர்த்தம் இல்லை. சரண தியானம் பண்ண முடிஞ்சவாள் சரண தியானம் பண்ணட்டும், முடியாதவாள் சும்மா ஏற்றிக்க கூடாதோ. என்னால் முடியல அப்படின்னு காஃபி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இட்லி சாப்பிட்டு பேசாமல் இருக்கக்கூடாதோ. என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன், ஏகாதசியாதி விரதம் இருக்கேன், மந்திர ஜபம் பண்ணுறேன், ராமாயண பாராயணம் பண்ணுறேன், 100 பாராயணம், பாகவதம் 100 பாராயணம் பண்ணுறேன்னு என்னால் கையில் கிடைச்ச திரவியத்தை 10 சாதுக்களுக்கு கொடுக்குறேன். தபஸ்வினோ தானபராயசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக. ஏகாதசியாதி விரதங்களுக்கு தபஸ்ன்னு பேர். தபஸ்வினா அந்த பலனையும் தனக்குன்னு வச்சுக்க கூடாதா? இந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வந்ததுமே ஸ்நானம் பண்ணிட்டு திலகம் பண்ணிட்டு வந்ததுமே சுவாமிமாளுக்கு நமஸ்காரம் பண்ணி நேற்றுக்கு இருந்த ஏகாதசி பலனும் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு கொடுத்து விடணுமா? அதுக்கு ஏகாதசி விரதம் இருந்தேனே அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்லிட்டு ஏகாதசி விரதம் இருந்திருக்கேன், ஏகாதசி விரதம் இருந்திருக்கேன்னு அந்த சங்கத்தையும் விட்டு விடணுமா? செஞ்ச சாதனத்துல என்ன போல யார் செய்ய முடியுங்கிற அந்த நினைப்பையும் விட்டுட்டு இதுவும் நான் செய்யலே, இதனுடைய பலனும் எனக்கு இல்லைன்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி தபஸ்வினோ தானபராயசஸ்வினா. பூர்வஜன்ம புண்ணியத்தினால சில பேர் கீர்த்தியை அடையலாம். கீர்த்திங்கிறது சில பேருக்கு தான் லபிக்கிறது, பிரசித்திங்கிறது, கியாதிங்கிறது அது ஒரு புண்ணியத்தினுடைய பலன் தானே. அது புண்ணியத்தோட பலனும் சொல்லலாம், பாபத்தோட பலனும் சொல்லலாம் கீர்த்தி. ஏன்னா அதோட நிற்காது, உடனே பெரிய அபகீர்த்தியை கொண்டு வரும் பின்னாடியே. கீர்த்தியோட முடியாது, பெரிய அபகீர்த்தியோட தான் முடியாது. தானபரா யசஸ்வினா, அந்த யசஸ் அடைஞ்சவர்களும் மனஸ்வினா, மனசை பகவானிடத்துல அப்பக்கப்ப யோகத்தினால செலுத்தினவர்களும் மந்திரவிதா, மகாமந்திரங்களை காயத்ரி முதலிய மந்திரங்களை ஜெபிக்கிறவர்களும் சுமங்களாக. சுமங்களாகங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் சதாச்சார சம்பன்னா. சுமங்களாக அப்படிங்கிறதுக்கு மங்களமானவர்கள்னா என்னன்னா ஸ்நான சந்தி பண்ணிட்டு சிஷ்டாச்சாரத்தோடு இருந்தது. மடிங்கிறாலும் அவள் தான் மங்களமானவர்களா, சுத்தமாக இருக்கிறவாளா.
சுமங்களாக அது ஊருக்காக பண்ணாம இப்படி இருந்தாதான் பகவானுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு பண்ணினாலானா எல்லாம் அதில் தொட்டுக்கணும். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சர்க்கரை போட மறக்கக்கூடாது. சர்க்கரையை போட்டுகிட்டே இருக்கணும். அதில் போட்டு கலரிண்டே நெய்யும் போட்டாச்சு, அல்வாவுக்கு முந்திரி பருப்பு போட்டாச்சுன்னு விட்டுட்டாங்க. மைதா மாவில் இல்லை கோதுமை மாவில் சர்க்கரையும் போட்டால் தானே அது அல்வாவாகும். வெறுமனை கலரிண்டே இருந்தால் ஒரு சர்க்கரை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் சர்க்கரை சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறா போல எந்த காரியம் பண்ணினாலும் அதில் பகவானுடைய ஸ்மரணத்தையும் சேர்த்துட்டு இது பகவானுக்காக இது பகவானுக்காகன்னு சேர்த்துட்டு சுமங்களாக ஆச்சார அனுஷ்டானங்களையே இப்படி இருந்தால் தான் பகவானுக்கு பிடிக்கும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தேன்னு அவர் சொல்லியிருக்கார். யஜ்யங்கள்லாம் பண்ணணும், தான தர்மங்கள்லாம் பண்ணணும், ஸ்நான சந்தியெல்லாம் பண்ணணும்னு எதை ஆரம்பித்தாலும் இப்படி நான் இருந்தால் தான் சுவாமிக்கு பிடிக்கும். நான் ஆசிரியச்சவருக்கு பிடிச்சா போல நான் இருக்கேன் அப்படிங்கிற பாவனைக்காக பண்ணினானால் அவனுக்கு எவன் சரியான பலனை கொடுக்குறான். க்ஷேமம் ந விந்தந்தி விநாயகர்ப்பணம். அதனுடைய பலனை தனக்குன்னு வச்சுக்காம விநாயகர்ப்பணம். ரங்கநாதா எல்லாம் உனக்காக. நான் இப்படி இருந்தால் தான் திலகம் இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும், நான் இப்படி ஸ்நான சந்தி பண்ணிட்டு இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும்னு விநாயகர்ப்பணம். தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ. இப்படி கர்மானுஷ்டானங்கள் யோகத்தை சொன்னார், சந்நியாசத்தை சொன்னார், நாமசங்கீர்த்தனாதி பாகவத தர்மத்தை சொன்னார். அடுத்தது இப்போ தபஸ்விகள் மந்திர ஜபங்கள் பண்றவா கர்மானுஷ்டானங்களை சொன்னார். இது எதுக்குமே அதிகாரி இல்லாதவாலும் கோஷ்டி இருக்கா. கிராதர்கள், ஹூணர்கள், ஆந்திரர்கள், புலிந்தர்கள், புக்கசர்கள் இதெல்லாம் ஒரு கோஷ்டியா. கிராத ஹூணா யாரையோ சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம், நம்மளெல்லாம் தான் சொல்றார். கிராத ஹூணந்திர புலிந்த புக்கசா ஆபிந்தி இதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருந்தா இப்போ அந்த கோஷ்டியாவே வியாபிச்சுட்டு உலகம் முழுக்க எதுவுமே செய்யாத ஒரு கோஷ்டிக்கு இந்த பேருன்னு சொன்னார். இப்போ உலகம் எப்படி இருக்கு? எதுவுமே செய்யாத கோஷ்டி தான். யோகத்திலையும் இல்லை, சன்னியாசத்துலேயும் இல்லை, தியானத்துலேயும் இல்லை, மந்திர ஜபங்கள்லேயும் இல்லை. ஏதாவது இருக்கும் போல இருந்ததுனால் அது வெறும் லேபிளுக்காக இருக்கு, வெறும் ஆடம்பரத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இருக்கே தவிர ஆத்மார்த்தம் இல்லையே. அதில் பகவான் பத்தியத்தை டச் ஆகலையே. அது எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஈஸ்வரனோட அது ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கேன், அதில் மாத்திரம் குறை இருக்கேன். அப்போ அதை சாதனம் எப்படி சொல்ல முடியும்? ஈஸ்வரார்ப்பணம் இல்லாத செய்கிறது. அதனால கிராதஹூனந்த புலிந்த புல்கசாஹ ஆபீர கங்காயமனா கசாதயா. உள்ளர்களாக சில பேர் இருப்பா, யவனர்கள் சில பேர், ஹூணர்கள், அந்தரர்கள். உள்ளர்கள் இப்போ பாபிகள்னு சொல்லலாம். இப்போ உள்ளமாக இருக்கா இல்லையா? இந்த இதில் உயரத்தில் ஸ்கேலை வச்சு நடக்கிற குள்ளர்கள் சொல்லலை. பிறப்புலேயே ஒரு சமூகமே குள்ளர்களாக இருப்பாளாம். ஹூணர்கள், அந்தரர்கள், புலிந்தர்கள், புல்கசர்கள் மாதிரி எல்லாம் உள்ள சமூகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு சாதனமும் இல்லை, யோகம் இல்லை, யாகம் இல்லை. இது மாதிரி இருக்கிறவா எப்படி கரையேறுவார்னால் இது இதை தவிர இன்னும் இவா மாதிரி அளவுக்கு பாபம் பண்ணினவா. அந்நேச்ச பாபாக கர்ம சண்டாளன்னு சில பேர், ஜாதி சண்டாளன்னு சில பேர் சாஸ்திரம் விசாரிக்கிறது. பிறப்பிலேயே சில பேர் அப்படி ஆகிடுறா. சில பேர் ஓணுன்னு அவளை போல தன்னை ஆக்கிடுவா. அவன் மாதிரியே இருக்கணும் நான் கர்ம சண்டாளர்கள் இவா. அந்நேச்ச பாபாக. நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவனை போலேயே தன்னையே ஆக்கிட்டு நினைச்சிட்டு கெடுத்துடுவா. ஜென்மாவை வீணடிச்சுக்கிற இவர்களுக்கும் ஒரு உபாயம் உண்டானால் விதுபாஸ்ரயாஸ்ரயாக. இதுவரைக்கும் சொன்ன சாதனங்கள்லாம் நேர பகவான் ஆசிரியிக்கிறவா. இவாளுக்கு பகவான் பதிந்து வர முடியாது. ஏன்னா பகவான் சொன்னதை எதுவுமே வா கேட்கல. சொன்னதை எதுவுமே வா கேட்கலைங்கிறது கருண மனுன்னு ஒன்று சொல்கிறாலும் சட்டத்தால் இவாளை காப்பாற்ற முடியாது. கவர்னர் நினச்சா காப்பாற்றலாம், ஜனாதிபதி நினச்சா காப்பாற்றலாம் அப்படின்னு அவள் ஒரு கையெழுத்து போட்டால் தொலைஞ்சு போகிறது நான் விட்டுடுவோம் அப்படின்னா கரையேறிடுவாள்னு சொல்கிறா போல எதுபாஸ்ரயாஸ்ரயா. ஐயோ ஜீவன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒரு மகாத்மா அந்த பாபியை பார்த்து இறக்கப்பட்டுட்டா போகுமா, பகவத் பிரசாதம் அவள் கிடைச்சி விடுவான். ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே இவன் அப்படின்னு ஒரு மகான், ஒரு ஞானி நினைச்சுட்டார். ஏதோ பாவத்தினால தான் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்காம இப்படி கஷ்டப்படுறதே இந்த ஜீவன் அப்படின்னு இவ பாபப்பட்டுட்டாலே உடனே இவ பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி பகவானுடைய கிருபைக்கு இவ பாத்திரமாகிறாள். எதுபாஸ்ரயாஸ்ரயாக.
பகவான் ஆசிரியிச்ச சாதுக்களை ஆசிரியிச்ச இவர்களும் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ எவர்களை ஆசிரியிச்சவர்களை ஆசிரியிக்கிறதுனாலே கையேறி போயிடுறார்களோ அப்படின்னா, அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே சாதாரணமா சொல்றது சாதுக்கள் தான் நமக்கு கதி, மகான்கள் தான் கதின்னு சொல்றது எதற்காகனா பகவான் மதியத்தும் போறதுக்கு ரைட் இல்லையே. அவர் சொன்னதை கேட்கறா போல யாரும் இல்லையே. கேட்டவா கொஞ்சம் தப்பா கேட்டா கூட கேட்டோம்னு இருக்கிறவா யாரும் இல்லையே. நவைஷ்ணவா பக்தோபி நவைஷ்ணவா விஷ்ணு புராணத்தில் போய் சொல்றால், பாத்ம புராணங்கள்ல சாஸ்திரத்தை மீறி ஒருத்தன் இருந்தானா அவனை நான் என்னோட பக்தன்னு ஏற்றுக்க மாட்டேன், என் சமூகத்திலேயே அவன் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு பகவான் சொன்னாரானா அவர்கிட்ட போய் திருப்பி எக்ஸ்கியூஸ் இப்படி கேட்கறது. அதனால சாதுக்கள் பார்த்து அவரை கரையேற்றி விட்டுட்டாளானா வைஷ்ணவாதம் சொல்லுவாள். ராமானுஜதாசன் ராமானுஜன் திருவடி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, இதுல விசாரணை இல்லை. பெருமாள் இவாளை விசாரிக்க மாட்டான். ஒருத்தர் பெயரை சொல்லிவிட்டாளானால் மகாபுருஷால பகவானுடைய பிரசாதம் அவாளை நினைச்சிருந்தே கிடைச்சிருங்கிறதுனால எதுபாஸ்ரயாஸ்ரயா, இதுதான் அழகா பாகவதம் சொன்னதான ஒரு வழி. எதுபாஸ்ரயாஸ்ரயா தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. இப்படி சர்வசக்தனான அந்த பகவானுக்கு திரும்ப திரும்ப பிரபவிஷ்ணவே விஷ்ணவே பிரபவிஷ்ணவே விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அப்படிங்கிற போது பிரபவிஷ்ணுன்னா என்னன்னா சர்வசக்தனான சர்வ சமர்த்தனான இவனையும் கரையேற்றி விட்டுடுவானான் பகவான். எதனாலேன்னா ஒரு சாதுவனுடைய கிருபைக்கு இவன் பாத்திரமாயிட்டானா இவனும் கரையேறி போயிடுவான். தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ பிரபவிஷ்ணவே ஏகேச பாபா யதுபாஸ்ரயாஸ்ரயாஹ சுஜ்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹ. சயேஷ ஆத்மாத்மவதாமதீஸ்வரஹ த்ரயீமயோ தர்மமயஸ்தபோமயஹ. தீரர்களுக்கு ஆத்மாவாவே இருந்து உபாசனைக்கு ஆரா. ஆத்மாத்மவதாமதீஸ்வரஹ, ஆத்மா ஆத்மவதான் என்ன உணர்ற சாதுக்களுக்கு ஆத்மவதான் ஆத்மா எங்க இருக்கான் பகவான்? கோவில்ல இல்லை, குளத்துல இல்லை, புஸ்தகத்துல இல்லை, மந்திரத்துல இல்லை, நாமத்துல இல்லை, அவளுக்குள்ளேயே இருக்கான், அவளாவே இருக்கான். ஆத்மவதான் ஆத்மா. அதீஸ்வரஹா, அவன் சர்வேஸ்வரனாய் நின்று 3 வேதங்களுக்கும் அவன் தான் காரணமா இருக்கான். வேதமாயி அவன் தான் இருக்கான். திரைமயா, 3 வேதத்தால் உபாசிக்கப்படுறவனாய் அவன் தான் இருக்கான். 3 வேதத்தால் உபாசிக்கப்படுறதுங்கிறது யஜ்ஞம். யஜ்ஞம்தான் திரையின்னு பேர். வேதத்துக்கு யஜ்ஞத்துக்கு என்ன ருத்யஜு சாமா 3 உபயோகப்படுற இடம் யாகம். திரைமயா, யஜ்ஞரூபமாய் அவன் இருக்கான். யஜ்ஞாராத்தியனான வாசுதேவனாய் அவனே இருக்கான். தர்மமயா, நம்ம பண்ற சகல தர்மத்தினுடைய உருவாகி அவனே இருக்கான். தபோமயா, புத்திர ஜபங்கள் பண்ணோமானால் அந்த தவத்தினுடைய உருவாகி அவனே இருக்கான். அதால் உபாசிக்கப்பட வேண்டியவனாய் அவனே இருக்கான். கதவ்ய லீகை ரஜசங்கராதிபிஹி விதர்க்யலிங்கோ பகவான் பிரசீததாம். யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்ப பார்க்கறதுக்கே ஆள் இல்லையா அப்படின்னா சில பேர் பார்க்கறாளாம் அவனை. யார் பார்க்கறான்னா அஜய் சங்கராதிபிஹி. அஜன்னா பிரம்மதேவன், பிரம்ம பார்க்கறாரான் அவரை. சங்கரன் பரமேஸ்வரன் பார்க்கறாரான் அவரை. இவாளெல்லாம் பார்க்கறதுக்கு ஆன உருவா அவன் இருக்கான். இவாளெல்லாம் அவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்கிறது நம்ம கிளாஸுக்கு தான். அஜய் சங்கராதிபிஹி கத. அவ ஏன் பார்க்க முடியறதுன்னா அவ சுத்த சத்துவமாய் இருக்கா, அதனால பார்க்க முடியாது. வேற யாரால பார்க்க முடியும்னா கபட்டமே இல்லாத பக்தர்களாயும் பார்க்க முடியும். கதம் எலிகைஹி. கபட்டம்னா எதிர்பார்ப்போட பழகிறதுக்கு காப்பட்டியம்னு பேர். எதிர்பார்ப்பு இல்லாத பகவான் இடத்துல ஒரு துளசியை சமர்ப்பிச்சா கூட பின்ன மேல பேசாத இருக்கிறதுக்கு சுத்தமான பக்தின்னு பேர். அந்த கபடம் இல்லாத பக்தர்களாலையும் பார்க்க முடியுமா அவனை? அஜய் சங்கராதிபிஹி பிரம்மருத்ராதிகளாலையும் பார்க்க முடியுமா? பார்க்க தகுந்தா போல பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா சங்க சக்கராதி ஆயுதங்களோட கதவ்ய லீகை ரஜசங்கராதிபிஹி
விதர்க்கியலிங்கோ பகவான் பிரசீததாம். அவன் எனக்கு என் விஷயத்திலே பிரசாதம் பண்ணட்டும், அருள் புரியட்டும். ஆச்சரியமான ஸ்தோத்திரம் சுகஸ்தவங்கிறது. ஸ்ரீயப்பதி யஜ்ஞபதி ஒரு 4 ஸ்லோகம் இருக்கு. மணி ஆயிடுத்து, நாளைக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு பிரம்மநாத சம்வாதம் சொல்கிறேன். ஸ்ரீயப்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதி धियंपतिर् लोकपतिर् धरापतिः पतिः यतिश्च अंधकवृष्णि सात्वतां प्रसीदतां मे भगवान सतांगतिः. இப்படி பாகவதம் சொன்னா இன்னைக்கு முடியும், ஒரு சப்தாஹத்துல முடியுமா? இப்போ சுகஸ்தவம் 5 ஸ்லோகம் 6 ஸ்லோகம் தான் ஆயிருக்கு. ஆனால் இப்படி ஒரு தெரியாத ஜென்மால சொல்லணும், ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதனால் நம்ம ஆசிரமத்தில் ராமன் அமைச்சு கொடுத்துருக்கா. ஸ்ரீரங்கத்தில் ஒரு தேவயஜனம் சப்தாகமும் அடிக்கடி குருவாயூரப்பன் நடத்துகிறார். அதில் இப்படி ஆரம்பிச்சுவோம் பாகவதத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. மேலே அவரே சொல்கிறார் சுகஸ்தவத்திலேயே, பகவானே ஒருத்தருக்கு ஒரு ரூபமாக புத்தியில் தூண்ட பண்ணி தன்னை காமிக்கிறான். வதந்தி செய்தது கவையோ யதாருச்சம்னா மேலே அடுத்த 2 ஸ்லோகத்துக்கு கழித்து சொல்லுவா. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பகவான் கஷ்டப்படுறான். ஒருத்தருக்கும் ஒரு ரீதியில் அவன் ஒரு ரீதியில் பழகிறானா, தன்னை காமிச்சுக்கிறானா. அது அவனுடைய கேட்டகரியை பொறுத்து இருக்கு. அதனால தான் பல பேர்கிட்ட பகவானோட பழகிறவாள் எல்லாருமே வசதி. அதுக்காக உடனே ஒருத்தருக்கு தாரதமியம் பார்க்க முடியக்கூடாது. ஒருத்தர் ரசம் ஒரு மாதிரி இருக்கு ஒருத்தர்கிட்ட. அதனால தான் பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு உபனிஷத். பல பேர்கிட்ட கேள்வி, பல ரூபத்தில் கேள்வி, அப்போதான் பல ரசங்கள் கிடைக்கும் பகவானை பற்றி. ஸ்ரீயப்பதி யஜ்ஞபதி பிரஜாபதி. இந்த தேவேந்திரன் இன்னைக்கு ஒரு சப்தாகம் ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பித்து 1.5 வருஷம் கூட ஆகலை. ஆனால் மாதம் பாகவதம் நடக்கிறது. இங்கே குருவாயூரப்பன் வந்துவிட்டா பாகவத ஸ்லோகம் எங்கே படிக்கிறதோ அங்கே அவன் சந்நிதிகாரகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்காந்தத்தில் போய் அவன் சந்தோஷகாரகம், அவன் சந்நிதிகாரகம், என்னோட சாநித்தியம் அங்கே பூர்ணமாக இருக்குது, அங்கே அதனால தான் பாகவதம் நடக்கிறதுங்கிறா. என்னோட சந்தோஷம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சந்தோஷ உற்சவம் அது பாகவத சப்தாகங்கிற. இங்கே பகவான் அப்படி ஒரு யஜ்ஞம் இடம் வாங்கியிருந்தவே ஒரு யஜ்ஞம் பண்ணோம். உடனே பகவான் யஜ்ஞ ரூபி இல்லையா, உடனே அந்த யஜ்ஞம் மூலமாகவே இங்கே என்ட்ரி உள்ளே வந்தது என்னாச்சுன்னா, எப்போது இருக்கிறதுக்கு இங்கே ராமராயும் குருவாயூரப்பனாயும் பாகவத ரூபமாயும் ராமாயண ராமாயணம் இங்கே எப்படி இருந்துருக்கார். ரங்கநாதனோட க்ஷேத்திரமே அவர் எங்கேயும் வியாபிச்சிருக்காருன்னு சொல்கிறது. ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம்னு. அதில் நமக்கு அஞ்ஞானிகளுக்கு அங்கங்கே ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குறார். இங்கே நம்ம தேவஜனத்தில் இப்படி குருவாயூரப்பனாயும் ராமராயும் இருந்து பாகவத ராமாயண நவாகங்கள்லாம் நடத்திட்டு இருக்கார். பாகவத சப்தாகங்கள்லாம் குருவாயூரப்பனோட அனுகிரகம் நமக்கும் சரி, இந்த யூடியூப்பில் பார்க்குறவாளுக்கும் சரி, எல்லா குடும்பத்துக்கும் குருவாயூரப்பனுடைய பிரசாதம் பரிபூர்ணம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண